வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோ வந்து அனதர் மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸோட கண்டினியூஷன் எபிசோடு தான். இந்த மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ் அதாவது ஒன் ஷாட் சீரிஸ்ல நம்ம என்ன ஃபுல்லா வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஃபுல்லா ஒன் ஷாட் வீடியோ வந்துட்டு என்னென்ன லெசன் அந்த சாப்டர்ல கொடுத்துருக்காங்க. அதாவது ரீப்ரொடக்ஷனோட கடைசி சாப்டரான ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல வந்துட்டு லைன் பை லைன் நம்ம பார்க்க போறோம். லைன் பை லைன் அங்க என்ன கொடுத்துருக்காங்க, அந்த லைன் பை லைனோட அர்த்தம் என்ன. மோஸ்டா அது வந்து ட்ரை சாப்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மோஸ்டா அந்த வேர்டிங்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டிங்ஸோட அர்த்தம்லாம் என்ன அப்படின்றது நம்ம லைனா ஒன் பை ஒன் அந்த ஒன் ஷாட் வீடியோல ஃபுல்லா நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு 1.5 hours 2 hours கிட்ட போற வீடியோ தான் இருக்கும். ஓகேவா? ஐ ஹோப் நீங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வேதாந்த தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒன் ஷாட் மாஸ்டர் கிளாஸ் சீரிஸ் என்ன ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நம்ம வந்து கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது ரீப்ரொடக்டிவ் இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்னது அப்படின்றது, என்ன டிசீஸ்லாம் வரும், டிசீஸ்லாம் என்ன வரும், டிசீஸ்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது, என்னென்ன கண்டிஷன் என்ன, இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன் என்ன அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டா ஒன் பை ஒன் லைன் பை லைன் என்சைட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் ஒன் பை ஒன் பார்க்க போறோம். இது நீட் பேஸில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எந்தெந்த ஏரியாவில் நீட் பேஸ் கொஸ்டின் ஏரியான்றதை நம்ம சைட் பை சைட் பார்த்துட்டே போகலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆரம்பிச்சுதான். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம என்சிஆர்டி பேஸில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒன் பை ஒன்னா படிச்சு ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம லைன் பை லைன் என்சிஆர்டி பேஸ் தான் பார்க்க போறோம். நம்ம போன இதுலேயே நம்ம சாப்டர்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல படிச்சிருப்போம். என்ன ரீப்ரொடக்ஷன் என்ன, மேல் கேமிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபீமேல் கேமிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் மென்சுரேஷன் சைக்கிள் எப்படி நடக்குது, மென்சுரேஷன் சைக்கிள் நடந்ததுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குது, ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் எப்படி நடக்குது, இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் பேச்சுரேஷன் நடக்குது, பேச்சுரேஷன் அப்புறம் லாக்டேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம போன சாப்டர்லேயே படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்ல வராங்க. Now let us discuss the close related topic of reproductive health. இப்போ reproductive health ஓட close related topic எல்லாம் பார்ப்போம். அப்படின்னா reproductive health only physical mental behavior மட்டும் தான் இல்ல, physical organ behavior மட்டும் இல்ல, அதையும் தாண்டி என்னென்ன இருக்கு அப்படின்றாங்கன்னா broader perspective of emotional and social aspect, broader perspective, எமோஷனல் ஆஸ்பெக்ட், பேரியர்ஸ், இதெல்லாம் சோஷியலி ஆஸ்பெக்டா இருக்குது, எமோஷனலி ஆஸ்பெக்டா இருக்குது. அந்த பேசிஸ் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெல்த் மீன்ஸ் டோட்டல் வெல்பீயிங் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அதாவது பிசிக்கலும் பார்க்கணும், இமோஷனலையும் பார்க்கணும், பிஹேவியர் அண்ட் சோஷியல். ஓகேவா? அப்போ ரீப்ரொடக்ஷனுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய டெஃபினேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்குன்றது பிசிக்கலாகவும் இருக்கணும், இமோஷனலாகவும் இருக்கணும், பிஹேவியராக இருக்கும், சோஷியலாகவும் எல்லாமே வெல்பீயிங்காக இருக்கணும் அப்படின்றாங்க. Therefore, society will have people of physically functional, normal reproductive organs and normal functions of behaviors of interactions among them in all sex related aspects. எல்லா sex related aspectsலயும் இப்போ அவனுக்கு இப்போ எய்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எய்ட்ஸ் இருக்கு வச்சோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க, சமூகம் நம்மளை எப்படி பார்க்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விடாம நம்ம போய் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரி சமூகமும் ஒரு எய்ட்ஸ் இருக்க பர்சன் கிட்ட வந்துட்டு அவனை ஒதுக்கி வைக்காம அவனை ஒழுங்கா அவனுக்கு அது ஒரு டிசீஸ்ன்னு பார்த்துட்டு அவனுக்கு பேஷண்ட்ஸை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது அப்பல என்ன டிசீஸ் இருக்கு, என்ன ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். அப்போ இந்த சாப்டர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அரேஞ்ச் ஆகுது, அந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இந்தியா வாஸ் among the first countries with world to initiate the action plans of programs at the national level to adopt reproductive health as a social goal. reproductive health வந்துட்டு சோஷியல் கோல் அப்படியே ஆக்கணும் அப்படின்னு வந்துட்டு இந்தியா வந்து முன்னோக்கி நிற்கிற கண்ட்ரி. ஏன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? வேர்ல்டு ஹையஸ்ட் பாப்புலேஷன்ல இந்தியா தான் இருக்கு முன்னாடி. ஸோ அதில் வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து கண்ட்ரோல் பண்ணோம், நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கேர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பெசிஃபிக்கான கேர் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலி பிளானிங்காக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஃபேமிலி பிளானிங் வந்து 1951 வந்து நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஃபேமிலி பிளானிங் நம்ம தமிழ்ல குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வெசக்டாமியை கட் பண்ணுறது, இந்த டியூபக்டாமியை கட் பண்ணுறது நம்ம ஒன் பை ஒன்னா படிப்போம். ஓகேங்களா? அந்த ஃபேமிலி பிளானிங்னால அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலிஸ் வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. இன்சென்டிவ்ஸ்னா அப்போல்லாம் என்னன்னா ஒரு அரிசி கொடுப்பாங்க, ஒரு மூட்டை தானே அரிசி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதோ இனிஷியேட்டிவ் டைம்ஸில். ஓகேங்களா? இப்போ ஐ திங்க் ஏதோ இன்சென்டிவ் கொடுத்து தான் இருக்காங்க நினைக்கிறேன், சில காசு கொடுப்பாங்க. ஸோ ஃபேமிலி பிளானிங் பண்ணுறவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. பட் இது போசிபிள் இல்லை, இது நீ பண்ணி தான் ஆகணும், இல்லை இப்படி தான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு போசிபிள் இல்லை. பட் இதோட இனிஷியேட்டிவ் வாஸ் கிவன் பை இந்தியன் கவர்மெண்ட் கால்ட் அஸ் ஃபேமிலி பிளானிங். எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1951 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பீரியாடிக்லி அசஸ்ட் ஓவர் த பாஸ்ட் டிகேட்ஸ் அசஸ் ஆயிட்டு இருக்கு. Improved programs covering wider reproductive related and current operations are conducted reproductive child health care RCPH ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அதாவது ஒருவேளை அந்த குழந்தை வந்துட்டு வளர்க்க முடியாது, ஒருவேளை அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது சிண்ட்ரோம் இருக்கு, அதனால வளர்ந்தா சர்வை ஆக முடியாது, இல்லை அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாது ஃபினான்ஷியலாகவும் எப்படி இருந்தாலும், அந்த குழந்தை வந்து பிறந்த அந்த குழந்தை வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் அவங்களுக்கு லீகலாக தெரிஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தைய வந்து கருவிலே கொண்டு வருவாங்க. இது வந்துட்டு வித் லீகல் சப்போர்ட்டோட தான் பண்றது. ஓகே, வித் லீகல் சப்போர்ட்டோட பண்றது அந்த ப்ரோக்ராம் ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம். ஓகேவா? ஒருவேளை அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை ஒருவேளை இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதுக்கான கரெக்டான ஒரு இன்சென்டிவ்ஸ் நியூட்ரிஷன்ஸ்லாம் கொடுத்து அது ஒரு சர்டன் வயசு வர வரைக்கும் அந்த அடலன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அது ஒரு வயசுக்கு வர வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கணும், இல்லை பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கணும். அப்படி பேரண்ட்ஸை பார்த்துட்டு கவர்மெண்ட்டோ நான் கவர்மெண்ட் என்ஜிஓ ஃபண்ட் பண்ணும் அப்படின்றது ஒன் டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த RCH நடக்குது அப்படின்றாங்க.
கிரியேட்டிங் அவேர்னஸ் அமாங் த பீப்புள் அபவுட் த வேரியஸ் ரீப்ரொடக்டிவ் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ். இதுக்கான மெயின் மேஜரான தாட் என்னன்னா ஆஸ்பெக்ட்ஸ் கிரியேட்டிங் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். மக்களுக்கு நடுவில் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஆகணும். இப்போ அவேர்னஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியும். டிசீஸாக இருக்கணும். இப்போ மெயினாக அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தால வரக்கூடிய டிசீஸ் என்னதுன்னா எய்ட்ஸ். எய்ட்ஸை வந்து கியூர் பண்ணவே முடியாது. அது ப்ரிவென்ட் பண்ண தான் முடியும். எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? பை கிரியேட்டிங் அவேர்னஸ். எய்ட்ஸ்னா என்னது, அது எப்படிலாம் வரும், எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகும், அப்போ என்னெல்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது அவேர்னஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த எய்ட்ஸ் வந்து வரதை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அவேர்னஸ் ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியன்றாங்க. Reproductive Health Society has a major task under these programs. ஓகேவா, under these programs எல்லாம் மேஜர் டாஸ்காக இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா. With the help of the audio, visuals and print media, government and non-governmental agency, கவர்மெண்ட்டும் என்ஜிஓஸும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேரியஸ் ஸ்டெப்ஸ் டு கிரியேட் அவேர்னஸ் அமௌங் த பீப்புள் அபவுட் த ரீப்ரொடக்டிவ் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ். ரீப்ரொடக்டிவ் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பீப்புள்ஸ்க்கு நடுவில் வந்து நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் அண்ட் அதர் க்ளோஸ் ரிலேட்டட் டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ மேஜர் ரோல் இன் த டிஸ்மினேஷன். அதாவது ஸ்ப்ரெட்டிங், இந்த டிசமினேஷன் என்ன சொல்றேன்னா ஸ்ப்ரெட்டிங் சொல்றது, ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். யார் யாருக்கெல்லாம் ரோல் இருக்கா, எல்லாருக்குமே ரோல் இருக்கு. ஓகேவா, இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. அஸ் டீச்சர் எனக்கு ஒரு ரோல் இருக்கு. ஓகே, அஸ் பேரண்ட் அவங்களுக்கு ரோல் இருக்கு. ஓகேவா, அஸ் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. அஸ் நான் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கு ரோல் இருக்கு. ஒரு தனிப்பட்ட மனிதன் அஸ் சிட்டிசன் நம்ம எல்லாருக்குமே கோல் இருக்கு. அஸ் ஹியூமன் எல்லாருக்குமே கோல் இருக்கு. என்னது, ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ். அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றது யாருக்கு, தெரியாத ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்றது. ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு வேலை தெரியல, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியலன்னா அவங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் பண்ணி அவங்களை எஜுகேட் பண்றது. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ் டு பி என்கரேஜ் அண்ட் ப்ரொவைடட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, ஸ்கூல்ஸில் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் செக்ஸ் எஜுகேஷன். ஓகேவா, இப்போ முன்னாடிலாம் என்ன சொல்லிருப்பாங்க, காலேஜஸ்லேருந்து தான் செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணும், ஸ்கூல்ஸ்க்குலாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ ஸ்கூல் குழந்தைங்க நிறைய செக்ஷுவல் அபியூஸ்லாம் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நாடு வந்து அந்த அளவுக்கு மோசமாக மாறிட்டு இருக்க அந்த கண்டிஷனால ஸ்கூல்லே நம்ம என்ன பண்ணோம், செக்ஸ் எஜுகேஷன் கொடுத்து ஆரம்பிக்கணும். செக்ஸ் எஜுகேஷன் என்னென்னு கொடுத்து ஆரம்பிக்கணும், செக்ஷுவல் அபியூஸ் என்னென்னு கொடுத்து ஆரம்பிக்கணும், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணுறது கொடுத்தாங்கணும், ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஓகேவா, ஒரு எஸ்பெஷலி ஃபீமேல் சைல்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான தனியான அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். எங்கே கிரியேட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்கன்னா ஸ்கூல்லேயே கிரியேட் பண்ணி ஆகணும். ஸ்கூல்லேயே நம்ம கரெக்டான ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அந்த மெத்தட்ஸ் எல்லாம் கரெக்டாக கண்டினியூ பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ நிறைய யங் குழந்தைங்கலாம் இந்த மித்து, அன்பிலீவ் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, அன்வான்டான மித்தஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா, அப்படி சொல்ல இருக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி எதுவுமே தெரியாது. முன்னாடி காலத்துலலாம் 90s கிட்ஸ்லாம் சொன்னீங்கன்னா கிஸ் உமா கொடுத்தா குழந்தை பிறந்துடும் அப்படின்னு ஒரு மித்து. அது ஒரு மித்து தானே, அது ஒரு அன்எஜுகேட், அதாவது அறிவில்லாயுமே. ஓகேவா, தெரியாமல் போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வேற ஏதாவது செக்ஷுவல் அபியூஸுக்கு வந்தாங்களோ இல்லை செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணப்பட்டாலோ அவங்களுக்கு தெரியாது. தான் செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு மனப்பான்மையில இருந்தனா அப்போ கரெக்டான செக்ஸ் எஜுகேஷன் கொடுத்ததுனால மட்டும்தான் அந்த குழந்தை வந்துட்டு இந்த மாதிரி கிரைம்ஸ்ல இருந்தோ இந்த மாதிரி இதுல இருந்தோ அதனால ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். மிலிவிங் மித்ஸ் அண்ட் ஹேவிங் மிஸ்கான்செப்ஷன். அதான் மிஸ்கான்செப்ஷன் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, அந்த உமா கொடுத்த கேஸ். ஓகே, அந்த மாதிரி கேசஸ், செக்ஸ் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அடலன்சன்ஸ் ரிலேட்டட். அடலன்சன்ஸ் நம்ம வயசு 12 to 13 இயர்ஸ் சொல்லுவோம். 12 to 18 இயர்ஸ்ன்றது அந்த 19 இயர்ஸ் வயசு வந்துட்டு வயசு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா, உங்கள் ஸ்கூல் பருவம். ஆக்சுவலாக நீங்கள் அரௌண்ட் 6th to 12th வரைக்கும் நினைக்கிறேன். அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பீரியட், சேஃபாக இருக்க வேண்டிய பீரியட், ஹைஜீனாக இருக்க வேண்டிய பீரியட், செக்ஷுவல் ப்ராக்டிஸ்லாம் பண்ணாமல் இருக்க வேண்டிய பீரியட். அண்ட் ஹைஜீன் செக்ஷுவல் ப்ராக்டிஸ் வந்துட்டு நம்ம அந்த காய்டஸ்லாம் பண்ணும்போது நல்லா இருக்கணும். அப்புறம் செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லாம் வருது, STID கேள்விப்பட்டிருப்பீங்க. செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ல ஃபர்ஸ்ட் மெயினாக பார்க்க ஒரு இம்பார்ட்டன்ட் டிசீஸ் எதுனா எய்ட்ஸ். ஓகேவா, எய்ட்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஓகேவா, மோஸ்ட்டாக ட்ரக்கால என்ன இன்ஜெக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான் கண்டுபிடிக்க மாட்டோம். would help the people especially those in adolescent age group to lead the reproductive health life. ஓகே, இதெல்லாம் பண்ணதுனால செக்ஸ் எஜுகேஷன் பண்ணி இந்த இதெல்லாம் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு நம்ம அவங்களோட புரிய வச்சுட்டோம்னா அது இந்த அடலன்சன்ஸ் ஏஜ் குரூப்பை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். அவங்க ஏஜ் லைஃப் ஓகே இப்படிலாம் இருக்கு போல இருக்கு, அப்போ நம்மளாம் உஷாரா இருக்கணும், இப்படிலாம் இப்படிலாம் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு அந்த ஏஜ் குரூப்ல இருக்க பசங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றாங்க. எஜுகேட்டிங் பீப்புள் எஸ்பெஷலி த ஃபெர்டைல் கப்புள்ஸ் தோஸ் ஆர் மேரேஜபிள் ஏஜ் குரூப். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கரெக்டான எஜுகேட் கொடுக்கணும். அபவுட் அவைலபிள் பர்த் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கேர் ஆஃப் பிரெக்னென்ட் எப்படி இருக்கணும் அப்படி தெரியும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு தெரியாது, ஒரு குழந்தை எப்படி பார்த்துக்கணும் ஒரு அம்மாக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அவங்க அம்மாக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுது, யாரோ சொல்லிக் கொடுக்கணும் தான் தெரிய முடியும். ஓகேவா, என்னதான் எல்லாருமே குழந்தையா இருந்து அம்மாவானா கூட யாராவது ஒரு ஆள் சொல்லி கொடுத்து வந்ததுனால தான் அந்த கேர் இருக்க முடியும். ஓகேங்களா, அப்போ அந்த கேர் வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். யாருக்கு அந்த மேரேஜபிள் ஏஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு கப்புள்ஸ், ஃபெர்டைல் கப்புள்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றாங்க. போத் மென் அண்ட் விமன்.
போஸ்ட் நேட்டல் கேர்லாம் கொடுத்தானோ, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்ன கேர் இந்த மதர் பண்ணணும். அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து தாய்ப்பால் கொடுக்குறது. ஏன்னா தாய்ப்பால்ல வந்து கொலஸ்ட்ரால் நம்ம இந்த ஏற்கனவே ஹியூமன் ரீப்ரடக்ஷன்ல படிச்சிருப்போம் லாக்டேஷன்ல. கொலஸ்ட்ரால் அவ்வளோ வந்துட்டு ரொம்ப ஆன்டிபயோட்டிக்கான இது இம்யூனிட்டிஸ் வந்து பில்டப் பண்றதுக்கு அந்த அளவுக்கு இல்லவே இருக்காது. கிட்டத்தட்ட 6 மாசம் நம்ம கொடுத்தானோ, அந்த 6 மாசம் தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவ்வளோக்கு அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். அவ்வளோக்கு அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கிறதுனால அந்த குழந்தையோட growth வந்து மெயினா அச்சீவ் பண்ண முடியும். ஹெல்த்தி growth-ஆ இருக்கும். அந்த குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியா வளரும். as equal importance to the male and female cell கொடுத்தாங்க அப்படின்றாங்க. would address the importance of bringing up the socially conscious health families with the desired size, awareness of the problems due to the uncontrolled population growth. இதெல்லாம் என்னதுன்னா அன்கண்ட்ரோலான பாப்புலேஷன் growth இருக்கு. ஓகேவா, அன்கண்ட்ரோலான பாப்புலேஷன் growth இருக்கிறதுனால தான் இந்த அவேர்னஸ்ல கிரியேட் பண்ணதா வருது. ஓகே, நம்ம என்ன சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவில் வந்துட்டு அன்கண்ட்ரோலான பாப்புலேஷன் growth இருக்கு. பிகாஸ் we are looking into a first ரொம்ப பாப்புலேட்டடான நம்ம கண்ட்ரி வந்து நம்ம இந்தியா தான். ஓகேங்களா, வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் இருக்கு. ஓகேவா, இதனால மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகும். என்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆகும் அப்படின்னா, என்ன சார் குழந்தை பத்துக்கிறது தப்பா சார், கடவுள் கொடுக்குறது நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, என்னென்ன ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்கார்சிட்டி அரைஸ் ஆகும். ஓகேவா, ஃபுட்டு, ஷெல்டரு, இருக்கிற ஸ்பேஸ், இதுக்கெல்லாம் வந்து ஸ்கார்சிட்டி அதிகம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 10 பேர் இருக்கிற இடத்துல வந்து 100 பேர் இருந்தோம்னா அது வந்துட்டு ஸ்கார்சிட்டி தான் இது பண்ணும் இல்லையா. 10 பேருக்கு இருக்கிற ஃபுட்டு தாங்க இருக்கு, பட் நீங்க 100 பேர் இருக்கீங்க. 10 பேர் போற ட்ரெஸ் தான் இருக்கு, நீங்க 100 பேர் இருக்கீங்கன்னா அங்க ஒரு ஸ்கார்சிட்டி இதாகும். அந்த ஸ்கார்சிட்டி வந்து ரிவோல்ட்டா மாறும். அது நீங்க அடிச்சு கடிச்சு சாவறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வரும். அப்படின்றதுனால தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த பாப்புலேஷன் growth கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ்ஸும் நிறைய சொல்லுது. சோஷியல் ஈவெல்ஸ் லைக் செக்ஸ் அபியூஸ் அண்ட் செக்ஸ் ரிலேட்டட் கிரைம்ஸ் எல்லாம் நடக்கக்கூடாது. அப்புறம் நடக்கக்கூடாம பார்க்கறதுக்கு நம்ம கரெக்டாக அவங்களை எஜுகேட் பண்ணணும் அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ வித் நீட் டு பி கிரியேட்டிவ் வித் எனேபிள் பீப்புள் டு திங்க் அண்ட் டேக் அப் நெசரி ஸ்டெப் டு ப்ரிவென்ட் தம். அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறது நெசரி ஸ்டெப் எடுக்கணும். இப்போ ரேப் பற்றி பேசிட்டு இருக்கோம்னா அந்த ரேப்பை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நெசரி ஸ்டெப் எடுத்தாங்கணும். ஓகேங்களா, சோஷியல் அது வந்து என்னன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஹெல்த்தி சொசைட்டிக்கு நல்லது. ஓகே, அப்போ நம்ம சொசைட்டியில் ரேப் தான் நடக்குது, இல்லை செக்சுவல் அபியூஸ் தான் நடக்குது, நம்ம குழந்தைகளுக்கு யாருக்கும் நடக்குதுன்னா அதுக்கு வந்துட்டு அவங்க மட்டும் பொறுப்பு எடுக்கக்கூடாது, நம்ம சோஷியலாகவே பொறுப்பு எடுத்துக்கணும். சோஷியல் வெல்பீங் வந்து கரெக்டாக அந்த நடந்த கிரைம், அந்த கிரிமினலுக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக அவங்க எஜுகேட் பண்ணல. அவனை கரெக்டாக எஜுகேட் பண்ணாதனால, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் கிரைம் இந்த மாதிரி கிரைம் வந்து 2 விஷயத்தால தான் நடக்கும். ஒன்று இந்த ட்ரக் அபியூஸ்லாம் நடக்குது. ட்ரக் குடிச்சிட்டு போதை இல்லாமல் என்னென்ன ஒரு கான்சியஸ்னஸே இல்லாமல் அவன் பண்ணுவான். ரேப்பு, செக்சுவல் கிரைம்ஸ் எல்லாம் பண்ணுவான். இன்னொன்று அவன் கான்சியஸோட பண்ணுவான். அந்த கான்சியஸோட ஏன் பண்றான், அவனுக்கு செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கப்படல, அவன் சொசைட்டி வந்து அவன் நல்லா இது பண்ணல. ஓகே, அப்போ அந்த ப்ராப்ளம் நம்ம என்ன எடுத்துக்கணும், சொசைட்டி வந்து ரெஸ்பான்சிபிளா எடுத்துட்டு இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கணும். ஓகேங்களா, அதை தடுக்கிறது ட்ரை பண்ணணும். அதான் சொல்ல வராங்க. அண்ட் சக்சஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வேரியஸ் ஆக்ஷன் பிளான்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம். reproductive health requiring a strong infrastructure facilities, professional expertise, maternal support. ஓகேவா, சப்போஸ் இந்த இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கெல்லாம் ஸ்ட்ராங் மெட்டர்னல் சப்போர்ட்டிவ் வேணும். ஓகேங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான இருக்கும், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் வேணும். ஓகேவா, அப்போ அதெல்லாம் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்றாங்க. These essential to be provided in the medicinal assistance. அந்த இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன் சொன்ன பாத்தீங்களா, அப்போ அதுக்கு வந்து மெடிசனல் அசிஸ்டன்ஸ் கொடுத்தாகணும் அப்படின்றாங்க. அந்த கேர் ஆஃப் பீப்புள் டு தி ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் லைக் பிரெக்னன்சியா இருக்கட்டும், டெலிவரியா இருக்கட்டும், எஸ்டிடி செக்சுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸா இருக்கட்டும், அபார்ஷன், கான்ட்ராசெப்ஷன் பர்த் கண்ட்ரோல். கான்ட்ராசெப்ஷன் அப்படின்றது பர்த் கண்ட்ரோல். ஓகே, பர்த் எப்படி கண்ட்ரோல் பண்றோம் அந்த டேர்ம் தான் என்ன சொல்றோம், கான்ட்ராசெப்ஷன் அப்படின்னு சொல்றோம். மென்சுரேஷன் ப்ராப்ளம் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கண்ட்ரியில வேணும். வித் சப்போர்ட் ஆஃப் மெடிக்கல் சப்போர்ட்டோட மெடிக்கல் அசிஸ்டன்ட்டோட நம்ம கரெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்றாங்க. Implementation of the better techniques and new strategy for time to time are also required to provide more efficient care and assistance to the people. Time to time more efficiency and assistance to the people வந்து கொடுத்தாகணும். Statutory ban of amniocentesis. Amniocentesis-னா நமக்கு நம்மளோட ஃபீட்டஸ், நம்மளோட யூட்ரஸ் வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல வந்துட்டு என்ன, அதாவது நம்ம கருவை சுற்றி இருக்கும். அந்த கருவில் வந்து நம்ம ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை எடுப்போம். எதுக்கு எடுப்போம் அப்படின்னா, அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல குரோமோசோன் இருக்கும். அந்த குரோமோசோனுக்குள்ள டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏ வச்சுட்டு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக்கல் சிண்ட்ரோம் இருக்கா, டவுன் சிண்ட்ரோம் ஏதாவது இருக்கா, அந்த குழந்தை வந்து சர்வை ஆகும். ஏன்னா அந்த குழந்தை வந்து பிறந்தா கூட 5-6 வருஷம் தான் சர்வை ஆகும்னா அந்த குழந்தை வந்து நம்ம கருவிலே கொண்டுடலாம். ஓகே, ஒருவேளை அந்த சிண்ட்ரோம் ஏதாவது இருந்துச்சு, வெளியே வந்து அது கஷ்டப்படும் அப்படின்றதுனால நம்ம கருவே கொள்ளுவோம். ஏன்னா அந்த ஜெனட்டிக்கல் சிண்ட்ரோம்லாம் அந்த லைஃப் லாங் வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்றதுனால நம்ம செக் பண்றதுக்காக அந்த சிண்ட்ரோம்லாம் இருக்கான்றதுக்காக நம்ம ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எடுப்போம். அப்படி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எடுத்து நம்ம குரோமோசோம் வந்து கரெக்டாக மேப்பிங் பண்ணிட்டோம்னா அது என்ன ஜெண்டர்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, அப்போ அப்படி என்ன ஜெண்டர்னு கண்டுபிடிச்சா நம்ம என்ன சொல்லுவோம், முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஃபீமேல் வந்து கொண்டுடுவோம். ஓகேவா, அந்த ஒரு டேர்மை தான் என்ன சொல்லுவோம், ஆம்னியோசென்டசிஸ் சொல்லுவோம். ஓகேவா, அப்போ ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல இருந்து அதிலிருந்து என்ன ஜெண்டர் குரோமோசோம் மேப்பிங் பண்ணி அதிலிருந்து என்ன ஜெண்டர்னு கண்டுபிடிக்கிறது, மெயிலா ஃபீமேலா கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், ஆம்னியோசென்டசிஸ் சொல்றோம். அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. ஸ்டாச்சுரி பேன் எங்க இந்தியால தான் பேன் பண்றாங்க, நிறைய கண்ட்ரில லீகல் தான் இருக்கு. பட் இந்தியால வந்து ஸ்டாச்சுரி பேன் ஃபார் ஆம்னியோசென்டசிஸ்.
ஃபார் அ செக்ஸ் டிட்டர்மினேஷன் டு தி லீகலி செக் ஆஃப் தி இன்க்ரீஸ் இன் தி மீன்ஸ் ஆஃப் ஃபீமேல் ஃபீட்டஸ். ஃபீமேல் வந்து கொல்றது. ஓகே, ஃபீமேல் குழந்தைகள் வந்து கொல்றதுனால இது வந்து நம்ம பேன் பண்ணிட்டாங்க. பட் நம்ம ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். ஏன் செக் பண்ணுவோம் அப்படின்னா, இங்க பாருங்க, the procedure is used to test the presence of the certain genetic disorder. ஜெனடிக் டிசார்டர்லாம் இருக்கான்னு செக் பண்றதுக்கு. என்னது, டவுன் சிண்ட்ரோம், ஹெமோஃபீலியா, சிங்கிள் செல் அனிமியா. ஸோ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எடுத்து செக் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எடுத்து செக் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் அந்த ஜெண்டரை டிட்டர்மைன் பண்றதை மட்டும் நம்ம பேன் பண்ணிட்டோம். ஜெண்டர் என்னன்னு சொல்லக்கூடாது. பட் டாக்டருக்கு தெரியும், அது இதெல்லாம் எடுக்கும்போது அவங்களே தெரிஞ்சிடும், அது என்ன ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சிடும். பட் அவங்க சொல்ல மாட்டாங்க. அது அவங்க ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு சொல்லுவோம், தொழில் தர்மம். ஓகேவா? ரிசர்ச் அண்ட் வேரியேஷன் ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஏரியாஸ் ஆர் என்கரேஜட் அண்ட் சப்போர்ட்டட் பை த கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், NGOs சப்போர்ட் பண்ணப்படுது. நியூ மெத்தட்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஒன்ஸ். அதுல ஒரு மெத்தடை நம்ம பார்க்க போடுதான் சஹேலி. சஹேலின்றது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் டேப்லெட், ஓரல் கான்ட்ராசெப்டிவ். ஓகே, ஆரல் கான்ட்ராசெப்டிவ் நம்ம வாயால் எடுத்துக்கிறது. ஓகே, ஆஃப்டர் காய்டஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஆஃப்டர் காய்டஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால, ஓரல் கான்செப்ட் எடுக்கிறதுனால இட் ப்ரிவென்ட் பிரெக்னன்சி ஆகிறது ப்ரிவென்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா? பட் இந்த கொஸ்டின் ஏரியா என்னதுன்னா, சஹேலி வந்துட்டு ஓரல் கான்செப்ட் தெரியும். அது யார் டெவலப் பண்ணியிருப்பா அப்படின்னா, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகேவா? சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா லக்னோல. இது வந்து நீட் பேசிஸா கேட்கலாம். ஏற்கனவே கேட்ட ஒரு கொஸ்டின் போர்டு தான். சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன? சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் பண்ற இன்ஸ்டியூட். அப்போ சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோல இருக்கிறது தான் சஹேலியா வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பெட்டர் அவேர்னஸ் அபவுட் த செக்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ், இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் மெடிசனல் அசிஸ்டன்ஸ் டெலிவரிஸ் அண்ட் பெட்டர் போஸ்ட் கேர் லீடிங் டு த டிக்ரீஸ் ஆஃப் மெட்டர்னல் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி மார்டாலிட்டி ரேட். ஓகேவா? நல்ல ஒரு கேர் கொடுத்தாலே மொட்டிலிட்டி ரேட்னா மெட்டர்னல் மொட்டிலிட்டி ரேட்னா அம்மா இறக்குறது. இப்போ பிரெக்னன்சி, அந்த டைம் ஆஃப் பிரெக்னன்சி வந்துட்டு குழந்தை இறக்குறது, அம்மா இறக்குறது அப்படின்னு மாற்றி வரும் தெரியுமா? ஸோ அப்படிலாம் இருக்காமல் இருக்கிறதுக்கு கரெக்டான அவேர்னஸும், கரெக்டான ப்ரொசீஜரும், கரெக்டான ஹெல்த் மெஷர்ஸும் எடுத்தாலே நம்ம தடுக்க முடியும் அப்படின்றாங்க. அதுக்கான கரெக்டான குவாலிட்டியான மெடிக்கேஷன் கொடுக்கப்படணும் அப்படின்றாங்க. increased number of couples with a small families better determined to the cure of STDs, overall increase in the medical facilities and sex related problems. This all indicates the improved reproductive health in the society. இதெல்லாம் improved reproductive health in the society. அதாவது இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு இப்போ வந்து நம்ம கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து அவ்வளோவா மொட்டிலிட்டி ரேட் வந்து கொடுக்கறது இல்லை. பிரெக்னன்சியோட மொட்டிலிட்டி ரேட் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாக இருக்குது. அதாவது சாவறது இல்லை. பிரெக்னன்சியால் நிறைய பேர் இப்போ சாவறது இல்லை. அதனால அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைனா கூட பார்த்தா கூட ஒன் டைப்ல வந்து நெகட்டிவ் சைடு, பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போகுது இல்லையா? ஸோ அதை வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம பார்த்துருப்போம் பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன், பர்த் கண்ட்ரோல். இதில் நம்ம வந்து அந்த மொட்டிலிட்டி ரேட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லாஸ்ட் செஞ்சுரி ஆல் அரௌண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபீல்ட்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். எல்லா ஃபீல்டுலையுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா டிராஸ்டிக் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, முன்னோக்கி போயிட்டே இருக்கும். அவங்க இன்க்ரீஸ் ஹெல்த் ஃபெசிலிட்டி, அதில் அந்த இதில் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸில் இன்க்ரீஸ்மெண்ட் இருக்குது அப்படின்றாங்க. இன்க்ரீஸ் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அலாங் வித் பெட்டர் லைஃப் கண்டிஷன்ஸ் ஆட் எக்ஸ்ப்ளோசிவ் இம்பாக்ட் ஆஃப் growth ஆஃப் பாப்புலேஷன். இதனால தான் growth ஆஃப் பாப்புலேஷனில் எக்ஸ்ப்ளோசிவ் இம்பாக்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்கே பாருங்களேன், வேர்ல்டு பாப்புலேஷன் 2 பில்லியன் இருந்துச்சு. பில்லியன் 200 2000 மில்லியன் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. எப்போ இருந்துச்சுன்னா 1950ல், 1900ல். ஓகே, 100 வருஷத்துக்கு முன்னாடி 1100. 100 வருஷத்துக்கு அப்புறம் 2000ல் எப்படி இருக்குன்னா 6 பில்லியனாக மாறிடுச்சு. அதாவது 2 மில்லியனாக இருந்தது வந்துட்டு 2000ல் வந்துட்டு 6 பில்லியனா மாறிச்சு. அதே மாதிரி 2011 நம்ம சென்சஸ் எடுத்துருப்போம்ல, அப்போ வேர்ல்டோட ஓவரால் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.2 பில்லியனா. 2011 பொறுத்த வரைக்கும் 7.2 பில்லியன் வந்துட்டு ஓவரால் பாப்புலேஷன் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிமிலர் ட்ரெண்ட் வாஸ் அப்சர்வ் இந்தியாவில் கூட அதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணாங்க. 350 மில்லியன் எடுத்திருக்காங்க டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில். 1950 1947 அந்த டைமில் வந்துட்டு 350 பில்லியன் எடுத்திருந்தாங்க. அது ஒரு 2011 ஆகும்போது எவ்வளோ இருக்குன்னா 1.2 பில்லியனாக மாறிடுச்சு. ஆனால் 1 பில்லியன் எப்போ அடிச்சிட்டோம்? 2000ல அடிச்சிட்டோம். நம்ம 1 பில்லியன் வந்து 2000ல அடிச்சிட்டோம். சென்ச்சுரி போட்டோம் மச்சான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி 1 பில்லியன் வந்து 2000ல அடிச்சிட்டோம். பட் 2011 சென்சஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பாப்புலேஷன் growth எவ்வளோ இருக்குன்னா இட்ஸ் அபவுட் 1.2 மில்லியன் இல்லை பில்லியன். 1.2 பில்லியன். ஓகேங்களா? ரேபிட் டிக்ளைன். இதுக்கு எதனால நடக்குது? அசசன் ரீசன்ல கூட கேட்கலாம். இது எதனால நடந்துச்சு, எப்படி இந்த டிராஸ்டிக்கான பாப்புலேஷன் growth இருந்துச்சுன்னா டிக்ளைனிங். எதில் டிக்ளைன் நடந்திருக்கு? மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட். MMR. அம்மா வந்துட்டு பிரெக்னன்சி எப்போ சாவறது, இல்லைன்னா இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட், குழந்தை வந்து பிரெக்னன்சி எப்போ சாவறது, இதுல வந்து டிக்ளைன் நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ இது டிக்ரீஸ் ஆயிருக்கு. எது டிக்ரீஸ் ஆயிருக்கு? குழந்தை சாவறதும் அம்மா சாவறதும் டியூரிங் டைம் ஆஃப் பிரெக்னன்சி வந்து டிக்ரீஸ் ஆனதுனால, கம்பேர் டு ஏர்லி ஏஜஸ்னால இப்போ வந்துட்டு அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல வரேன்.
த்ரோ அவர் ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் வந்து கருவிலே கொள்றது. கருவிலேன்னு சொன்னா பாத்தீங்களா, குழந்தை வந்து சப்போஸ் அதனால குழந்தை வந்து ஹெல்த்தியா இல்ல அப்படி இருந்து நம்ம கொல்லுவோம் பாத்தீங்களா, அது நம்ம எப்படிதான் அந்த ப்ரோக்ராம்னால பண்ணாலும் அபார்ஷன் பண்ணாலும் கூட இந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஹையா போயிட்டே இருக்கு. அதோட இது ஈக்குவல் ஆகல. இப்போ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கேர் வந்து இவ்வளவு பேர் தான் பண்றாங்க. பட் பாப்புலேஷன் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் நிறைய பேர் வந்துட்டு பாப்புலேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. Though we have to bring down the population growth rate, it was a marginal. Reproductive health care எப்படி மார்ஜினலா தான் இருக்கு. ஃபுல்லா கம்பேரிட்டிவ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு மார்ஜினல் growth தான் இந்த ரீப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு. பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. ரீப்ரொடக்ஷன்ல பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுது கம்பேர் டு திட். According to 2011 census report, the population growth rate was less than 2%. Less than 2%, that is 20,000 to 1,000 per year. A rate at which our population could increase rapidly. ஸோ நம்ம எதுக்கு இந்த பாப்புலேஷன்லாம் எதுக்குறோம், ஓவர் பாப்புலேஷன் எதுக்கு எதுக்குறோம்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கேசிட்டி வந்துடக்கூடாது அப்படின்றதுனால. ஃபுட்டு, ஷெல்டர், க்ளோத்திங் இதில் எல்லாமே ஸ்கேசிட்டி வந்துச்சுன்னா அது இன்னும் ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் வந்து லீட் பண்ணி விடும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 10 பேர் இருக்கிற இடத்துக்கு 100 பேர் இருந்தாங்கன்னா அவங்க ஃபுட்டு, ஷெல்டர், க்ளோத்திங் எல்லாம் அடிச்சுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்கேசிட்டி அரைஸ் ஆகும் இல்லையா. இப்போ வந்து நம்ம முன்னாடியே தெரியும், நம்ம வந்துட்டு நம்ம அப்பா காலத்தில் தாத்தா காலத்துலலாம் தண்ணியில் குளம் ஊற்றி குடிச்சிட்டு இருந்தோம். தண்ணியெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இப்போ தண்ணியில் பாக்கெட்டில் போட்டுட்டு தண்ணிக்கே 200 300 வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டில் சொல்கிறேன். இன்னும் வரக்கூடிய காலங்களில் தண்ணி இருக்குமானே தெரியுது. ஸ்கேசிட்டி, ஏன்னா ஓவர் பாப்புலேஷன் அரௌண்ட் த வேர்ல்டு. ஓகேவா. ஸோ அதனால நம்ம ஃபுட்டு, ஷெல்டர், குளோத்திங்லாம் ஸ்கேசிட்டி வரதுக்கு அரைஸ் ஆகும் அப்படின்றாங்க. சச் அன் அலார்மிங் growth rate to the lead to the அப்சல்யூட் ஸ்கேசிட்டி தான். அதனால தான் ஸ்கேசிட்டியால தான் என்ன சொல்றாங்க, இந்த பாப்புலேஷன் growth கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த பேசிஸ் ரிக்வயர்மெண்ட், அதாவது ஃபுட்டு, ஷெல்டர், க்ளோத்திங்னால ஸ்கேசிட்டி வரும். இன்ஸ்பைட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ப்ராசஸ் தட் மேட் இன் தோஸ் ஏரியா, therefore the government was forced to take a serious measure to check on the population growth rate. அதனால ஸ்டாப் பண்றதுக்கு, பாப்புலேஷன் ஸ்டாப் பண்றதுக்கு, பாப்புலேஷன் growth rate மெயின்டைன் பண்றதுக்கு கவர்மெண்டோட சீரியஸான மெத்தட் எடுத்து தான் ஆகணும். அது நிறைய பேர் விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் டைம் என்ன பார்த்தோம், ஃபேமிலி பிளானிங் பார்த்தோம். ஒன் வேணா நம்ம பார்ப்போம். பட் நம்ம ஏன் கவர்மெண்ட் சீரியஸான மெத்தட் எடுத்தாங்கன்னா, இது பாப்புலேஷன் விட்டோம்னா ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா வேர்ல்டு உலகம் ஃபுல்லாக பாப்புலேட் ஆகிட்டோம்னா அவங்க சோர்ஸ் இருக்கா சாப்பிட்றதுக்கான சோர்ஸ் இருக்காம ஒருத்தர் அடிச்சுட்டு சாவற அளவுக்கு கூட நிலைமை வரலாம். ஸோ இட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம். The most important step to overcome this problem is to motivate smaller families by using various contraceptive methods. அதுக்கு என்ன பண்ணணும்னா பேரியர்ஸ் போடணும், பர்த் கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்மாலர் ஃபேமிலிஸ்னா அப்பா அம்மா 2 குழந்தைங்க, இல்லை அப்பா அம்மா ஒரு குழந்தை அப்படின்றது அந்த ஒரு ஃபார்முலா வந்து மாறணும். அதான் ஸ்மாலர் கான்ட்ரிஸ் சொல்றதுக்கு. அப்பா அம்மா ஒரு 10-15 குழந்தைங்க அப்படி இருக்கக்கூடாது, 5-6 குழந்தைங்க அப்படி இருக்கக்கூடாது. அப்பா அம்மா மேக்ஸ் 2 குழந்தைங்க அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க, மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அது என்ன ஸ்லோகன் போட்டு அம்தோ ஹமாரேதோ, அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர்னு தமிழில் சொல்லுவோம். ஓகேவா. அப்படிலாம் பார்த்து நம்ம படிச்சிருப்போம், அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம். அது ஒரு காலத்தில் அப்போ வந்து 5-6 பத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்லோகன் என்னன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்றது. ஓகேவா. அடாப்டட் பை ஒன் சைல்டு நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டான ட்ரெண்ட்னா நானே ஒரு குழந்தை, நம்ம 2 பேருமே குழந்தை, நமக்கு எதுக்குப்பா குழந்தை அப்படின்றது அந்த ஒரு குழந்தை ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெண்டில் இனிஷியேட் பண்ணதுனால, இதில் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால நிறைய பேர் வந்து இந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுனால இவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேஷனரி ரேசிங் இந்த மேரேஜபிள் ஏஜ், அப்புறம் மேரேஜபிள் ஏஜ் ரைஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் 10-15 வயசு, 14 வயசு, 15 வயசுல மேரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து 18 வயசுன்னு ஆக்கிட்டாங்க, மேல்ஸ் வந்து 21 வயசுன்னு ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் 2011 ஆக்குனது. பட் இருந்தாலும் அந்த சொல்றேன். ஓகேங்களா. பட் அதுக்கும் முன்னாடிலாம் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு 14 வயசுக்கு வந்தாலே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா. எஸ்பெஷலி கேர்ள்ஸ். ஓகேவா. அது வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஃபீமேல்ஸ் வந்து 18 இயர்ஸ் வந்து பார்க்குறாங்க, மேல்ஸ் வந்து 21 இயர்ஸ் மாற்றினாங்க. தட் இன்சென்டிவ், அதனால இன்சென்டிவ்ஸ் கொடுக்கப்படுறாங்க ஸ்மால் ஃபேமிலிஸ்க்குலாம். போனஸ் மாதிரி. இப்போ ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ண ஒரு நிறைய இது தரேன்னு சொன்னா பார்த்தீங்களா, அரிசிலாம் தருவேன்னு சொன்னா பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. To families, to other measures taken and tackle in this problem. Let us describe some of the commonly used methods and to prevent the manipulation. நம்ம ஒன் பை பார்ப்போம். அது என்ன ஒன் பை பார்ப்போம் அப்படின்றது சொல்றாங்க. அதுல வந்துட்டு an ideal inscription should be user friendly. ஃபர்ஸ்ட் என்ன எப்படி இருக்கணும், கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ், பர்த் கண்ட்ரோல் பண்றது அது யூஸ் பண்றோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணுமா, அண்ட் ஈஸிலி அவைலபிள், எங்க போனாலும் ஈஸிலி அவைலபிளா இருக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் எஃபெக்டிவாக இருக்கணுமா. இப்போ நம்ம பர்த் கண்ட்ரோலுக்காக ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம், பட் அதுக்கப்புறமா நான் ப்ரெக்னென்ட் ஆகினா அந்த பர்த் கண்ட்ரோல் யூஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து எஃபெக்டிவாக இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ அது எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் ரிவர்சபிள். இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்துட்டு நான் இவ்வளோ வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா குழந்தை பத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிப்பாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தை பத்துக்க போகும்போது ரிவர்ஸ் ஆகணும்னா மறுபடியும் அவங்க லைஃப்லாம் குழந்தை பத்துக்கவே முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் குழந்தை பத்ததுக்கு அப்புறமா ஒரு செகண்ட் குழந்தை வரதுக்கு ஒரு ஸ்பேஸ் விடுவாங்க. அந்த ஸ்பேஸுக்கு ரிவர்சபிள் ப்ராசஸ் எடுப்பாங்க. அப்போ அந்த ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ஆஸ்பெக்ட்ன்றாங்க. அப்புறம் என்ன இருக்கக்கூடாது, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கவே கூடாது.
சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கவே கூடாதுன்னு சொல்ல வரல, லீஸ்ட் கொஞ்சோண்டு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லாது. இட் ஆல்சோ இன்டு வே டு இன்டர்ஃபியர் த செக்சுவல் ட்ரைவ். பட் இது இப்படிலாம் நம்ம பண்ணும்போது, இந்த பர்த் கண்ட்ரோல் பண்ணும்போது அது ஒரு மனுஷனோட செக்சுவல் டிசைர், அதாவது ஆசையை வந்துட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா செக்சுவல் டிசைர் வந்துட்டு டைப் ஆஃப் ஹார்மோன். அப்படி அந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகலை, அந்த ஹார்மோன் வந்து அவனுக்கு ஆசை வரல அப்படின்னா அவனுக்கு ஹெல்த்லயும் நிறைய டிஃபிஷியன்சி வரும், நிறைய சேஞ்சஸ் வரும், அவன் ஹெல்த் வந்துட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா, ஸோ அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, செக்சுவல் டிசைர் அஃபெக்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. பட் அது பர்த் கண்ட்ரோல் நடக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, செக்சுவல் டிசைர்ஸ் அது எனி அதர் செக்சுவல் ஆக்ட் ஆஃப் யூசர், அந்த யூசரோட செக்சுவல் ஆக்ட் வந்து அது வந்து ஒழிக்கக்கூடாது, ஒழிக்கவே கூடாது. பட் இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா, a wide range of contraceptive methods are present available which could be broadly grouped into a following groups. என்னென்ன following groups னு பாப்போமா? நேச்சுரல் அண்ட் ட்ரெடிஷனல் மெத்தட், பேர்லேயே இருக்கிற மாதிரி நேச்சுரலாக பண்ணுறது, எந்த சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ட்ரெடிஷனல் முன்னோர்கள்லேருந்து பண்ணிட்டு இருக்குது. ஓகேவா, பேரியர்ஸ் ஒரு தடை போடுறது, ஏதாவது ஒரு தடை போடுறது. ஓகேங்களா, பேரியர்ஸ். ஐயூடிஸ்ன்னு சொல்றது வந்துட்டு இன்ட்ரா யூட்டினரி டிவைசஸ், யூட்ரஸ்குள்ள வந்து ஒரு டிவைஸை இன்சர்ட் பண்ணுவாங்க. ஓகே, பாப்பாலாம் பறக்காமல் இருக்கிறதுக்கு, காய்டஸ் பண்ணும்போது கூட பாப்பா பறக்காமல் இருக்கிறதுக்கு சில டைப் ஆஃப் இன்ட்ரா யூட்டினரி டிவைஸ் வந்து இது பண்ணுவாங்க. என்னதான் பேரியர் யூஸ் பண்ணால் கூட இன்ட்ரா யூட்டினரி டிவைஸ் வந்து சில பேர் போடுவாங்க. ஓரல் கான்சென்ட்ரேஷன், ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ்னா மாத்திரை போடுறது, பில்ஸ் எல்லாம் போடணும். நம்ம முன்னாடி படிச்சோம் பாத்தீங்களா, சஹீலின்னு ஒரு மாத்திரை படிச்சோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பில்ஸ் போடுறது ஆஃப்டர் காய்டஸ்க்கு அப்புறமா. அப்புறம் இன்ஜெக்ஷன், இன்ஜெக்டபிள்ஸ். அப்புறம் இம்ப்ளான்டேஷன் அந்த ஸ்கின் கண்ட்ரில இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கின் கண்ட்ரில இம்ப்ளான்ட் பண்ணிட்டோம்னா வந்துட்டு குழந்தை பறக்காம இருக்கிறது வந்து நம்ம தடுக்கும். ஓகேங்களா, அப்புறம் லாஸ்டா தான் என்ன சொல்றாங்க, சர்ஜிக்கல் மெத்தட். சர்ஜிக்கல் பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்து அபார்ட் பண்றது. ஓகேவா, இதெல்லாம் தான் 1 by 1 மெத்தட். ஒன் பை ஒன்னா நம்ம கிளியரா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிருக்காங்க, நேச்சுரல் மெத்தட். நேச்சுரல் மெத்தட் என்னதுன்னா, ஒர்க் ஆன் பீரியாடிக் அவாய்டிங் த சான்சஸ் ஆஃப் ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் மீட்டிங். ஓவமையும் ஸ்பெர்மையும் மீட் பண்ணாம வருது, அதாவது பீரியாடிக் ஆப்சன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, பீரியாடிக் ஆப்சன்ஸ், ஒரு பீரியடுக்கு ஆப்சன்ஸ் பண்றது. என்ன ஆப்சன்ஸ் பண்றது, காய்டஸ் பண்ணாம இருக்கிறது. எப்போ, எந்த பீரியட்ல? அப்போ 10 to 17th day ஆஃப் மென்சுரல் சைக்கிள். அப்போ 10 to 17th day ஆஃப் மென்சுரல் சைக்கிள வந்துட்டு நம்ம காய்டஸ் பண்ணாம இருந்துட்டோம்னா, நம்ம முன்னாடியே ரீப்ரொடக்ஷன்ல படிச்சிருப்போம், என்னதுன்னா எல்லா காய்டஸுமே பிரெக்னன்சியை லீட் பண்ணாது. கரெக்டா அந்த ஸ்பெர்மும் ரிலீஸ் ஆகணும், அப்போ அந்த ஓவமும் ரிலீஸ் ஆகணும். கரெக்டா ரெண்டுமே எப்போ மீட் ஆகுதோ அப்போதான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், அப்போதான் பிரெக்னன்சி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால எல்லா காய்டஸுமே பிரெக்னன்சி லீட் பண்ணாது. அப்போ 10 to 17th day ஆஃப் மென்சுரல் சைக்கிள் வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் பிரெக்னன்சி நடக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸான இருக்குது 10th to 17th day ஆஃப் மென்சுரல் சைக்கிள். ஸோ அந்த 10 to 17th day ஆஃப் மென்சுரல் சைக்கிள் வந்து நம்ம செக்ஸ் வச்சாம இருந்தோம்னா, காய்டஸ் நடக்காம இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பிரெக்னன்சி வரதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இது ஒரு நேச்சுரல் மெத்தட், நம்ம எதுவும் ப்ரிவென்ட்ல எதுவும் நம்ம இதெல்லாம் போட வேணாம். காய்டஸ் பண்ணாம இருக்கலாம். அது என்ன சொன்னாங்க, பீரியாடிக் ஆப்சன்ஸ் காய்டஸ் பண்ணாம இருக்கிறது. மென்சுரல் சைக்கிள் when ovulation could be expected, அப்பதான் ஓவுலேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால அப்போ பண்ணாம இருந்ததுன்னா நல்லதா இருக்கும். ஏன்னா அதை என்ன சொல்றோம், நம்ம ஃபெர்டிலிட்டி பீரியட்னு சொல்றோம், ஃபெர்டைல் பீரியட்னு சொல்லுவோம். இது இந்த 10 to 17 ஏஜஸ் நம்ம என்ன சொல்றோம், ஃபெர்டைல் பீரியட்னு சொல்றதுனால அந்த டைம்ல காய்டஸ் பண்ணாம இருந்துட்டோம்னா நமக்கு பிரெக்னன்சி த்ரெட் இருக்காது அப்படின்னாங்க. those who do not want to be pregnant, அந்த டைம்ல பிரெக்னன்ட் பண்ணாம இருந்துச்சு, அந்த டைம்ல காய்டஸ் பண்ணாம இருக்கணும். வா, conception to be prevented. Other withdrawal of coitus interruption னா காய்டஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எஜாக்ட் பண்றது. ஓகே, அப்போ பீனஸ் வந்துட்டு சீமன் எஜாக்குலேட் பண்றதுக்கு முன்னாடி சீமனை பீனஸ் வந்து வெளியே எடுத்துட்டோம்னா சீமன் வந்து எஜாக்குலேட் பண்ணாது, சீமன் வந்து ஸ்பெர்ம் கன்செப்ட் ஆகாதனால ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் வந்து மீட் ஆகாதனால ஃபெர்டிலைசேஷன் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. Another method which is the male partner withdraw his penis from the vagina just before the ejaculation so as to avoid insemination. தடுத்து, insemination என்னது, மேல் அண்ட் ஃபீமேல் வந்து மீட் பண்றது, ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் வந்து மீட் பண்றது வந்து தடுத்துரும். ஓகே, அந்த எஜாக்குலேஷனால. அடுத்து வந்து லாக்டேஷன் அமோரியா, லாக்டேஷன் அமினோரியா அப்படின்றது என்னதுன்னா, குழந்தை பிறந்து ஒரு 6 மாசம் இருக்கு இல்லையா, அந்த 6 மாசத்துல நீங்க காய்டஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் நடக்காததுனால அப்போ நீங்க காய்டஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஓவுலேஷன் வராது, வராதனால பிரெக்னன்சி லீட் ஆகாது. ஓகேங்களா, அது வந்து மேட்ச் டு மேட்ச் 6 மாசம் வரைக்கும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா 6 மாசம் தான் தாய்ப்பால் கொடுக்குற பீரியட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த தாய்ப்பால் வந்து 6 மாசம் தான் கொடுக்க முடியும். அந்த 6 மாசம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதனால 6 மாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 6 மாசத்துல அந்த மேல் அண்ட் ஃபீமேல் வந்து காய்டஸ் வச்சுட்டாங்கன்னா அது பிரெக்னன்சி லீட் பண்ணாது அப்படின்றாங்க. Method is based used in the fact that the ovulation and therefore the cycle do not occur during the period of intense lactation following the paturation follow பண்ணிட்டு paturation குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் lactation period இருக்குது இல்லையா, அதுக்கு ஃபாலோ பண்ணும்போது therefore as long as the mother breastfeeds the child fully chances of conception are almost nil நடக்காது. நீங்க என்னதான் காய்டஸ் பண்ணாலும் அது பிரெக்னன்சிக்கு லீட் பண்ணாது அப்படின்றாங்க. However, this method has been reported to be effectively only upon the maximum period of 6 months. 6 மாசம் மட்டும்தான் இருக்கும். 6 மாசம் எப்போ இருந்து 6 மாசம், குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாசம் வரைக்கும் தான் அந்த லாக்டேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த லாக்டேஷன் பீரியட்ல அப்போ தான் மென்சுரேஷன் சைக்கிள் நடக்காது. ஸோ அந்த பீரியட்ல வந்து நம்ம நடக்காம இருக்கிறதுக்கு காய்டஸ் பண்ணா கூட பர்த் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு நம்ம சான்சஸ் இல்லை அப்படின்றாங்க.
ஆஸ் நோ இதெல்லாம் தான் நேச்சுரல் மெடிசன். இதில் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், நோ மெடிசன் எதுவுமே எடுக்கல, எந்த டிவைஸும் யூஸ் பண்ணல, யூஸ் நொன் ஆஃப் திஸ் மெத்தட். அதனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது, கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. பட் அதே மாதிரி சான்ஸும் ஹையாக இருக்கும். எதுக்கு சான்ஸ் ஹையாக இருக்குமா, இது நேச்சுரலாக பண்ணதுனால ப்ரெக்னென்ட் ஆகுது சான்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஓகேவா, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கவே இருக்காது. பட் ஆல்சோ ப்ரெக்னென்ட் ஆகுது சான்ஸும் வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து நேச்சுரல் மெத்தட். அதுக்கப்புறம் நம்ம பேரியர்ஸ் பார்ப்போம். பேரியர்ஸோட தடை போடுறது. ஓகே, ரெண்டுமே மீட் பண்ணாமல், அதாவது ஸ்பெர்மும் ஓவமும் மீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடை போடுறது தான் நம்ம பேரியர்ஸ்னு சொல்லுவோம். பேரியர்ஸ் மெத்தட், ஓவம் அண்ட் ஸ்பான்ஸ் ஆர் ப்ரிவென்டட் ஃப்ரம் பிசிக்கலி மீட்டிங் வித் ஹெல்ப் ஆஃப் த பேரியர்ஸ். Physically meeting with the help of the barriers. Such methods are available by for both and male and female. அதான் நம்ம காண்டம்ஸ் சொல்லுவோம். காண்டம்ஸ் யூஸ் பண்ணி செர்ச் பண்ணிட்டோம்னா which prevents the meeting of sperm and ovum. ஸ்பெர்மையும் ஓவமையும் மீட் பண்ணாமல் இருக்கும். காண்டம்ஸ் வந்து மேலுக்கும் இருக்கு, ஃபீமேல்ஸ்க்கும் இருக்கு. ஓகேவா, இட் இஸ் a barrier that made up of rubber. Just a minute. Rubber latex sheet that is used to cover the penis in male and female. Male வந்துட்டு penisல கவர் பண்ணோம், female வந்துட்டு vagina, cervix in the females. Just before the coitus, the ejaculatory semen would enter into the female reproductive tract. அது மேல்ல வந்து போடப்படுறது. This can prevent the conception. நிரோத்ன்றது ஒரு கம்பெனி. நிரோத் is a popular brand. There is a condom for use for male. மேலுக்கு வந்து யூஸ் பண்ணப்படுகிறது. அப்போ யூஸ் ஆஃப் காண்டம்ஸ் ஆர் ப்ரொடெக்டிவ். யூஸ் ஆஃப் காண்டம்ஸ் ஹஸ் பின் இன்க்ரீஸ்ட் ரீசெண்ட் இயர்ஸ். முக்கியமாக இப்போ நான் அன்மேரேஜபிள் கப்பல்ஸ் வந்து காய்டஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க காண்டம் யூஸ் பண்ணுறது ரொம்ப மேண்டேட்டரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரீசெண்ட் இயர்ஸ் டியூ டு த அடிஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த யூசஸ் ஆஃப் த கண்டெய்ன்மெண்ட். ஓகேவா, ஏன் இப்போ காண்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நாட் ஓன்லி ப்ரிவென்ட் பர்த் ரேட், நாட் ஓன்லி ப்ரிவென்ட் ப்ரெக்னன்சி, பட் ஆல்சோ ப்ரிவென்ட் இந்த எஸ்டிஐ, இந்த செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஆன எய்ட்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த காண்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, ஏன்னா காண்டம் அப்போ வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்காதனால காண்டம் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. Both the males and females condoms are disposable. ரெண்டுமே disposables தான். Can be self inserted and thereby give privacy to the users. அது செல்ஃப் இன்சர்ட்டபிள், பிரைவசியாகவும் இருக்கும். அப்புறம் ஃபீமேலுக்கு சொல்றாங்க, diaphragm, cervical caps and balls are also barriers made up of rubber that is inserted in the female reproductive tract. அப்போ ஃபீமேல் reproductive tractல இன்சர்ட் பண்ணக்கூடியது என்னது, diaphragm, cervical caps and balls. The tract to cover the cervix during the coitus அப்போ cervix கவர் பண்ணிக்கும். That prevent the consumption of blocking of entry. sperm entry ஆகுறது consumption block பண்ணுது. இது சிலது வந்துட்டு நம்ம ரீயூசபிள் பண்ணலாம். ஸ்பெர்மிசைடல் கிரீம். ஸ்பெர்மிசைடல் கிரீம்னா ஸ்பெர்மை கில் பண்ணக்கூடிய கிரீம், சைடுலாம் கொள்றது. ஓகே, ஸ்பெர்மிசைடல் கிரீம், ஜெல்லிஸ், ஃபார்ம்ஸ், அது நார்மலாக யூஸ் பண்ணுறேன். ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணுற அந்த மாத்திரெல்லாம் போகிறதுல ஸ்பெர்மிசைடல் கிரீம்ஸ் பேஸஸ் தான் இருக்கும். along with these barriers increase the contraceptive efficiency. இதனால கான்ட்ராசெப்டிவ் எஃபிஷியன்சியாக இருக்கும். ஓகேவா, இது ஒரு பேரியர்ஸ் போடுறதுனால இதுலயும் பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராது. ஏன்னா நம்ம பேரியர்ஸ் தான் யூஸ் பண்றோம், இதுல பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது. அப்போ நேச்சுரல் மெத்தட்லயும் பேரியர்ஸ் மெத்தட்லயும் மேஜரான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. மோஸ்ட் அந்த பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கும், பர்த் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு. பட் அதுக்கப்புறமா வரக்கூடிய இந்த ஐயூடிஸ், சர்ஜிக்கல் மெத்தடு, ஓரல் கான்சன்ட்ரேஷன், நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கூடிய கான்சன்ட்ரேஷன் தான். அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அனதர் எஃபெக்டிவ் பாப்புலர் மெத்தட் இஸ் இன்ட்ரா யூட்ரினரி டிவைஸ். அதில் பேர்லேயே இருக்கு, இன்ட்ரா யூட்ரினரி டிவைஸ். இன்ட்ரா உள்ள யூட்ரஸ்குள்ள வந்து டிவைஸஸ் செலுத்துறது. ஓகே, எப்போ யூட்ரஸ்குள்ள வந்து டிவைஸ் செலுத்துறதா நம்ம சொல்லுவோம், இன்ட்ரா யூட்ரினரி டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு நிமிஷம். These devices are inserted by the doctors and experts only. அப்போ நம்ம இதில் படிச்சிருப்போம், இதில் பேரியர்ஸில் படிக்கும்போது படிச்சிருப்போம் இல்லையா, அது வந்து நம்ம செல்ஃப் இன்சர்ட்டாக பண்ணலாம். பட் இந்த டிவைஸை நம்ம யாரால பண்ண முடியும்னா டாக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் நர்சஸ் மட்டும்தான். எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் மட்டும்தான் இது இன்சர்ட் பண்ண முடியும். ஏன்னா யூட்ரஸ்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணணும், ஃபீமேலோட யூட்ரஸ்குள்ள இன்சர்ட் பண்ணதுனால இது நம்மளால இன்சர்ட் பண்ண முடியாது, இல்லை அன்ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னால இன்சர்ட் பண்ண முடியாது. இந்த ப்ரொஃபஷனலி எக்ஸ்பர்டைஸ் டாக்டர்ஸால மட்டும்தான் இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அது வெஜைனா வழியாக இன்சர்ட் பண்ணுவாங்க. தீஸ் இன்ட்ராயூட்ரினரி டிவைஸ் ஆர் பிரசன்ட்லி அவைலபிள் இந்த நான் மீடியேட்டட் ஐயூடி ஃபார்ம்ஸ் கால் லிப்பர் லூப்ஸ்னு சொல்லுவோம். இந்த லிப்பர் லூப்ஸில் வந்துட்டு என்னென்ன நீட் பேசிஸ் கொஸ்டின்ஸில் கேட்கலாம் அப்படின்னா, என்னென்னலாம் காப்பர் ரிலீசிங் லூப்னு கேட்கலாம். என்ன காப்பர் ரிலீசிங் ஐயூபி தான் என்ன அப்படின்னா, CUT, CU7, மல்டிலோட் 375. ஓகேவா, இந்த நேம்ஸ் எல்லாம் கேட்கலாம். இந்த கொடுத்துட்டு காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ்ல என்னதுன்னு கேட்கலாம். காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ்ல என்னது, CUT, CU7. CUCனால உங்களுக்கு தெரியும் காப்பர், அதில் நீங்கள் போட்டுருவீங்க. பட் நீங்கள் பாருங்க மல்டிலோட் 375 வந்து காப்பர், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்துட்டு இதில் காப்பர் பேஸில் பண்ணுறது. அதுக்கப்புறமா ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ். ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ்ல என்னது, ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் வந்து ப்ரொஜெஸ்டரான் LNG20. ஹார்மோன் ரிலீசிங் அது வந்துட்டு என்னது, ப்ரொஜெஸ்டரான் LNG20. ஓகேவா, அப்போ முன்னாடி பார்த்து நம்ம காப்பர் பார்த்தோம், இப்போ வந்து ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ். அடுத்தது வந்துட்டு ஃபேகோசைட்டோசிஸ். ஃபேகோசைட்டோசிஸ்னா கொல்றது. ஓகேங்களா, ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் கொல்றது. ஃபேகோசைட்டோசிஸ் தான் கில்லிங் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். ஓகே, கில்லிங் ஆஃப் செல்ஸ் தான் நம்ம சொல்றோம் ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னு டேர்ம் சொல்லுவோம். வித் இன் தி யூட்ரஸ் தி கார்பன் டயான் ரிலீஸ் தி சப்ரஸ் ஆஃப் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. ஒன்னு ஸ்பெர்மை கொல்றது, இல்ல இந்த ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி வந்து கண்ட்ரோல் பண்றது.
ஸ்பெர்ம் வந்து ஃப்ளஜெல்லா இருக்கும். அந்த ஒரு நிமிஷம். ஸ்பெர்ம் வந்து ஃப்ளஜெல்லா இருக்கும். அந்த ஃப்ளஜெல்லா வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணி தான் ஓவம் ரிலீஸ் பண்ணுது. அப்போ இந்த ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி இது கில் பண்ணனும்னா அந்த ஸ்பெர்மால மூவ் பண்ண முடியாது அந்த ட்ராக்ல. நம்ம ஸ்பெர்மால மூவ் பண்ண முடியலன்னா அது ஓவம மீட் பண்ணாது. ஓவம மீட் பண்ணலன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஓகே. அப்படி இத பிரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. The hormone releasing IUDs in addition to make a uterus unsuitable for the implantation and the cervical osseous to sperm. The IUDs are generally contraception for females. Most of the females குள்ள தான் கொடுக்கறதா என்ன இருக்கும் IUDs இருக்கும். அப்ப IUDs most அப்படி கான்ட்ரசெப்டிவ்னா பர்த் கண்ட்ரோல் ஃபார் ஃபீமேல்ஸ் who want to delay the pregnancy. யார் யாருக்கு பிரெக்னன்சி டிலே பண்ணணும். இப்போ நான் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் 2-3 வருஷத்துக்கு அப்புறமா நான் பிரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கப்பல் நினைச்சாங்கன்னா அப்போ அவங்க வந்து ஐயூடி போகலாம். இல்லை நான் ஒரு குழந்தைய பிரெக்னென்ட் பர்த் முடிச்சுட்டேன், எனக்கு இன்னொரு குழந்தை பார்க்கறதுக்கு ஒரு டைம் வேணும், ஒரு ஸ்பேஸ் நடுவில் 2-3 வருஷம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த ஐயூடி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்த ஐயூடி வந்து ஒன் ஆஃப் த காமன்லி அக்செப்டட் மெத்தட்ஸ் இன் இந்தியா. ஓகே, இந்தியாவில் வந்துட்டு இது ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய மெத்தடாக தான் இருக்குது இந்த ஐயூடி மெத்தட். இன்ட்ரா யூட்ரினரி டிவைஸ், யூட்ரஸ்க்குள்ள ஒரு டிவைஸை போடுறது. ஓகே, டிவைஸை போட்டால் விச் கேன் ப்ரிவென்ட் த பர்த் க்ரோத். அடுத்தது வந்து நம்ம ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கும். ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஸ்மால் டோசஸ் எய்தர் ப்ரொஜெஸ்ட்ரான் ஆர் ப்ரொஜெஸ்டிரான் எஸ்ட்ரோஜன். ஓகேவா, இந்த காம்பினேஷன் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, எய்தர் ப்ரொஜெஸ்ட்ரோஜன்ஸ் இல்லை ப்ரொஜெஸ்டிரான் எஸ்ட்ரோஜன். இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால என்ன சொல்றோம், கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்றோம். இது அனதர் கான்செப்டிவ் மெத்தட் ஃபார் ஃபீமேல்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ்க்கு தான் இருக்கும் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் ஃபார் ரீப்ரொடக்ஷன் இல்லை கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் ஃபார் பிரெக்னன்சி வந்துட்டு எதுக்கு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். தே ஆர் யூஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டேப்லெட்ஸ். டேப்லெட்ஸ் தான் ஆரல் கான்சன்ட்ரேஷன் டேப்லெட்ஸ் சொல்லுவோம். இன்னும் நம்ம என்ன பேர் சொல்லுவோம், பில்ஸ்ன்னு சொல்லுவோம். பில்ஸ் படிச்சிருப்பீங்க, பில் டேப்லெட்ஸ் உங்களுக்கு டாக்டர் அப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா. பில்ஸ் ஹேவ் டு பி டேக்கன் டெய்லி ஃபார் த 21 days. ஓகே, பீரியட் ஆஃப் 21 days. இது வந்துட்டு காய்டஸ் முடிஞ்சு பீரியட் 21 days கரெக்டாக எடுத்தாகணும். ஒரு டே கூட மிஸ் பண்ணா கூட இட்ஸ் லீட் டு பிரெக்னன்சி. ஓகேவா, நிறைய பேர் வந்து இது எஃபெக்டிவா இல்லைன்றாங்க, பில்ஸ் எடுத்து எஃபெக்டிவா இல்லைன்றாங்க. ஏன் எஃபெக்டிவா இல்லை அப்படின்றாங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த ரெகுலர் டேஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, ரெகுலர் இன்டர்வல்ல ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, டெய்லி கண்டினியூவாக கன்சிக்யூட்டிவா இருந்துக்க மாட்டாங்க. ஸோ இப்படி கன்சிக்யூட்டிவா இல்லாததுனால தான் பிரெக்னன்சி லீட் பண்ணுது. அதனால எப்படி இருக்கணுமா, 21 days பீரியட் ஸ்டார்ட் ப்ரிஃபரபிள் வித் இந்த ஃபர்ஸ்ட் 5 daysலேருந்து கேப் ஆஃப் 7 days மென்ஸ்ட்ரேஷன் நடந்தது, அப்புறம் கேப் ஆஃப் 7 daysலேருந்து அக்கர்ஸ் ஆகுமா, which is repeated in the same pattern till the female desire to prevent the conception. இது வந்து எது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கணும். ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ சில பேர் வந்து ஃபினான்ஷியலாக அந்த ப்ரெக்னன்சியை தள்ளி வைப்பாங்க. அப்போ அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு டைம் ஓகே எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்துச்சு, இப்போ நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு அப்படி நினைச்சாங்கன்னா அப்போ அது வரைக்கும் அப்படி அவங்க செக்சுவல் டிசைர்ஸ் வரைக்குமே அவங்க வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு எடுத்து மெடிசன்லாம் போட்டு மெடிடேஷன்லாம் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்றாங்க. The inhibit ovulation and implantation as well as after the quality of cervical mucus present in the retract of entry of the sperms. Pills are even effective which lesser than side effects. Pillsல mostly இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் லெஸ்ஸர் சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். அப்படி நம்ம மோஸ்ட் காமனா பார்க்கக்கூடிய பில்ஸ் எதுனா சஹீலி. நம்மளுடைய சொன்ன பார்த்தீங்கன்னா சஹீலி, நியூ ஓரல் கான்ட்ராசெப்டிவ் செல். இந்த சஹீலி நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒன்ஸ் அ வீக் பில் சொல்லுவோம். ஒன்ஸ் அ வீக் பில் அப்படின்னு. அப்போ ஒன்ஸ் அ வீக் பில் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பில் எதுன்னு அப்படின்னா சஹீலி. ஓகே, மறந்துக்கூட ஒன்ஸ் அ வீக் பில் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பில் வந்து சஹீலி. with a few side effects and high contraceptive value. ஓகேவா, இதுலயும் few side effects இருக்கு, பட் நல்ல contraceptive value இருக்கு. நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பா குழந்தை பிறக்காத தடுக்க முடியும். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன் வந்து இந்த இம்ப்ளான்டேஷன்ல எதுக்கு பண்ணுவாங்கன்னா இது எமர்ஜென்சி பீரியட்ல தான் பண்ணுவாங்க. இந்த இம்ப்ளான்டேஷன் எதுக்கு பண்றாங்க, இந்த ரேப் எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரேப் எல்லாம் நடந்துட்டு இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்காம இருக்கணும், ரேப் எல்லாம் நடந்து குழந்தை பிறக்காம இருக்கணும், அந்த 72 hours இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பிரெக்னன்சி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த எமர்ஜென்சி பீரியட்ல பண்ணக்கூடியது இம்ப்ளான்டேஷன். அதை நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பார்ப்போம். progesterone alone or combination with estrogen. ஓகேவா, ஒன்னு progesterone மட்டும் இல்ல combination with estrogen is estrogen by females injection or implants under the skin கண்ட்ரோல் இன்ஜெக்ட் பண்றது. there is a mode of similar that the pills that have effective periods much longer. pills விட much longer அந்த mode of simulation வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. administrations of progesterones and progesterone estrogen என்ன சொல்றாங்க, என்னது காம்பினேஷன் என்ன சொல்றாங்க, administrations of progesterone and progesterone estrogen வந்துட்டு combinations are IUDs within 72 hours. within 72 hours of coitus. ஒரு coitus நடந்துட்டு within 72 hours. அதனால தான் இந்த எமர்ஜென்சி கண்டிஷன்ல மட்டும் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. within 72 hours of coitus have been found in an effective or emergency contraceptive method that could be used to avoid possible pregnancy, mostly due to rapes or casual unprotective intercourse. ஓகேவா, இப்போ அன்ப்ரொடக்டிவ் இன்டர்கோர்ஸ்னால நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணல, நாங்கள் பேரியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டோம், அதனால எங்களுக்கு குழந்தை உருவாயிடுச்சுன்னா அதை வந்து தடுக்க முடியும். இல்லை காய்டஸ் முடிஞ்சு ஒரு பொண்ணை யாரும் ரேப் பண்ணிட்டாங்க, அப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகாமல் இருக்குது, அது எப்படி தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த
70 ஹவர்ஸ்க்குள்ள இந்த இம்ப்ளான்டேஷன் டெக்னிக் ஐயூடிஸ்லாம் யூஸ் பண்ணி இதை தடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து லாஸ்டா என்ன மெத்தட் சொல்ல போறாங்கன்னா சர்ஜிக்கல் மெத்தட். இது வந்து டெர்மினேஷன் மெத்தட் தான் சொல்றாங்க. ஓகேவா? சர்ஜிக்கல் பண்ணி இந்த குடும்ப கட்டுப்பாடுலாம் சொன்ன பாத்தீங்களா? அதாவது லாஸ்டா இருக்குன்னா சர்ஜிக்கல் மெத்தட். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் சொல்றாங்க. இன்னொரு நேம் வந்து ஸ்டெரிலைசேஷன். இது ஜெனரலி அட்வைஸ்ட் ஃபார் தி மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்னர்ஸ் டெர்மினல் மெத்தட். கடைசியான மெத்தட் தான் அட்வைஸ் பண்ணப்படுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து குழந்தை பெத்துக்கவே முடியாது. ஓகேவா? கட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு குழந்தை வந்து பெத்துக்கவே முடியாதுன்றது தான் இந்த டெர்மினல் மெத்தட். அதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா சர்ஜிக்கல் இன்டர்வெனன்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் கேமிட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். சர்ஜிக்கல் இன்டர்வென்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் அண்ட் கேமிட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். கேமிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நம்ம ஸ்டாப் பண்றது. டயக்ராம்ல பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா புரியும். இப்படி சர்ஜிக்கல் பண்ணி இந்த வாசா டிஃபரன்ஸ்ல சர்ஜிக்கல் பண்ணி நீங்க கட்டு போட்டிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபீமேல பாத்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூபை கட் பண்ணி டியூப் போட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ வாசா டிஃபரன்ஸ் மெயில்ல தான் இருக்கு. வாசா டிஃபரன்ஸ் இப்போ வாசா டிஃபரன்ஸ்ல வந்துட்டு சர்ஜிக்கல் பண்றதுனால என்ன சொல்றோம்னா வெசக்டோமின்னு சொல்றோம். வாசா டிஃபரன்ஸ்ல சர்ஜிக்கல் பண்றதுனால என்ன சொல்றோம்? வெசக்டோமின்னு சொல்றோம். இது வந்து மெயில்ஸ்ல பண்ண முடியாது, மெயில்ஸ்ல பண்ணக்கூடியது. இது வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூப்ல பண்றதுனால டியூபக்டோமின்னு சொல்றோம். இது வந்து ஃபீமேல்ல பண்ணக்கூடியது. ஓகேங்களா? அப்போ ஃபீமேல்ல பண்ணக்கூடியது என்னது? ஃபெலோப்பியன் டியூப்ல பண்றதுனால என்ன சொல்றோம்? டியூபக்டோமின்னு சொல்றோம். மெயில்ல எங்க பண்றாங்க? வாசா டிஃபரன்ஸ்ல பண்றாங்க. வாசா டிஃபரன்ஸ்ல பண்றதுனால என்ன சொல்றோம்? வாசக்டோமி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜர் தட் இன் மேல் வந்து என்ன சொல்றோம்? வாசக்டோமின்னு சொல்றோம். ஏன் வாசக்டோமின்னு சொல்றோம்னா மெயில்ல வந்து வாசா டிஃபரன்ஸ்ல பண்றதுனால, அண்ட் ஃபீமேல் வந்து டியூபக்டோமின்னு சொல்றோம். ஏன் டியூபக்டோமின்னு சொல்றோம்னா ஃபெலோப்பியன் டியூப்ல பண்றதுனால. ஓகேவா? ஸ்மால் பார்ட் ஆஃப் வாஸ் டிஃபரன்ஸா கட் பண்ணிடுவாங்க. ஸ்மால் பார்ட் ஆஃப் வாஸ் கட் பண்ணிட்டு அதை டை பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? மேலுக்கு வந்து மோஸ்டா அந்த சர்ஜிக்கல் மெத்தட்ல தான் பண்ணுவாங்க. ஃபீமேல் வந்து வெஜைனா வழியாகவும் பண்ணலாம். ஓகேங்களா? ரிமோட் அண்ட் டைட் ஆஃப் த்ரூ ஸ்மால் இன்சிஷன் சின்னதாக ஒரு கட் பண்ணி ஸ்க்ரோட்டம் வந்து சின்னதாக ஒரு கட் பண்ணிட்டு அப்படி பண்ணுவாங்க. அப்புறம் வேற டியூபக்டோமி ஸ்மால் பார்ட் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப் இஸ் ரிமோட் ஆர் டைட் ஆஃப் த்ரூ ஸ்மால் இன்சிஷன் ஆர் அப்டாமன் த்ரூ வெஜைனா கூட வழியாக பண்ணலாம். இல்லை ஸ்மால் இன்சிஷன் கட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை வெஜைனா வழியாகவும் பண்ணலாம். பட் மெயிலுக்கு வந்துட்டு கட் பண்ணி தான் பண்ணுவாங்க. இன்சிஷன் வழியாக தான், சர்ஜிக்கல் வழியாக தான் பண்ணுவாங்க. ஓகேவா? தீஸ் டெக்னிக்ஸ் ஹைலி எஃபெக்டிவ் பட் நாட் ரிவர்சிபிலிட்டி இஸ் புவர். ஓகேவா? இது ரொம்ப ஹைலி எஃபெக்டிவான ஒரு விஷயம் தான், ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். பட் ரிவர்சிபிலிட்டி இப்போ இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து குழந்தை பத்துக்கணும்னு நினைச்சீங்க அதை பண்ணவே முடியாது. ஓகே, ரிவர்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஏன்னா கட் பண்ணி கட்டி வச்சாச்சு. நீ மறுபடியும் நீங்க குழந்தை பத்துக்கணும்னு நினைக்கும் போது மறுபடியும் அவுத்து நீங்க ஜாயின் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா அந்த ரிவர்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அதான் சொல்ல வராங்க. சர்ஜிக்கல்ல ரிவர்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப புவர். அதனால தான் இது சொல்றாங்க லாஸ்ட் மெத்தட் டெர்மினல் மெத்தட் டு பி கன்சிடர் அப்படின்றாங்க. ஓகே, ஃபார் அ கப்பிள். இதில் என்ன சொல்றாங்க? இட் நீட் டு பி எம்பசைஸ் செலக்ஷன் ஆஃப் சூட்டபிள் மெத்தட். என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா செலக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயூடி யூஸ் பண்ண போறீங்களா? பர்த் கண்ட்ரோலுக்காக ஐயூடி யூஸ் பண்ண போறீங்களா? இல்லை சர்ஜிக்கல் மெத்தட் யூஸ் பண்ண போறீங்களா? பேரியர்ஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்களா? இல்லை நேச்சுரல் மெத்தட் யூஸ் பண்ண போறீங்களா? அப்படின்றது என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் ஷுட் பி ஆல்வேஸ் அண்டர்டேக்கன் இன் த கன்சல்டேஷன் வித் குவாலிஃபைட் அண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல். இதெல்லாம் யார்கிட்ட குவாலிஃபை பண்ணணும், யார்கிட்ட உட்காந்து பேசணும்னா மெடிசனல் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட தான் உட்காந்து பேசணும். எக்ஸ்பீரியன்ஸான மெடிசனல் ப்ரொஃபஷனல் கிட்ட தான் உட்காந்து பேசணும் தவிர இல்லீகலான கிளினிக் நடத்திட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் போய் பேசிட்டு இருக்க கூடாது, அவங்க எல்லாம் போய் நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்றாங்க. One must also remember that the contraceptive are not regular requirement for the maintenance of the reproductive health. அது மட்டும் reproductive health இல்லை. In fact, the practice against the natural reproductive event, அதாவது conception and pregnancy, இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியணும். One is forced to use this method either to prevent pregnancy or delay the space pregnancy. எதுக்கு யூஸ் பண்றாங்க? பிரெக்னன்சி ப்ரிவென்ட் பண்றதுக்கு. இன்னொன்னு ஸ்பேஸ் பிரெக்னன்சி. ஸ்பேஸ் பிரெக்னன்சினா ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதான் ஸ்பேஸ் பிரெக்னன்சின்றாங்க. Due to the personal reason, அவங்களுக்கான personal reasons இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி. No doubt in the widespread use of these methods have a significant role in checking uncontrolled growth population. இப்படிலாம் பண்ணும்போது அங்கே ஒரு growth population கம்மியாகும். பட் அப்படி தான் கம்மியானா கூட இதில் என்ன இருக்கு? நிறைய டைப் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்றாங்க. என்னென்ன டைப் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா இல்ல எஃபெக்ட்ஸ் எல்லாம் காசு ஆகும். இந்த மாதிரி பர்த் கண்ட்ரோல் அதாவது நேச்சுரல் பேரியர் அதை இல்லாமல் மிச்சதெல்லாம் பண்ணுறதுனால நேச்சுரல் பேரியர் தாண்டி என்னென்ன மிச்சதெல்லாம் பண்ணுறதுனால மிச்சதெல்லாம் ரீப்ரொடக்டிவ் கண்ட்ரோல் பண்ணதுனால என்னென்ன டைப் ஆஃப் இல் எஃபெக்ட்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும்னா நாசியா வாந்தி எடுத்துகிட்டே இருப்போமா, ஆப்டோமன் பெயின் வயிற்று பகுதியில் வந்து எப்பவுமே பெயின் எடுத்துகிட்டே இருக்கும், ப்ளீடிங் இருக்கும், பிரேக் த்ரூ ஆஃப் ப்ளீடிங், அப்புறம் மென்சுரல் சைக்கிள் வந்து ரெகுலராக இருக்குது, பிரேக் த்ரூ ஆஃப் ப்ளீடிங் மென்சுரல் சைக்கிள் ரெகுலராக இருக்குது. ரொம்ப வேர்ஸ்ட் கேஸ்லேருந்து பிரஸ்ட் கேன்சர் கூட வரலாம். Even as a best cancer throughout the very significant should be totally ignored. அதனால இது should not be totally ignored. இது ஃபுல்லா இக்னோர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வரும் இதெல்லாம் எடுத்தா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். அதை ஞாபகம் வச்சுட்டு இதெல்லாம் இக்னோர் பண்ணாம நம்ம வந்து கான்ட்ராசெப்டிவ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வெசக்டோமின்றது வாசா டிஃபரன்ஸ்ல கட் பண்றதுனால வெசக்டோமி, இது வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல கட் பண்றதுனால டியூபக்டோமி. ஓகேவா, சூப்பர். அடுத்தது மெடிசினல் டெர்மினேஷன் இன் பிரெக்னன்சி. மெடிசினல் டெர்மினேஷன் இன் பிரெக்னன்சினா வேற ஒண்ணுமே இல்லை. இட் இஸ் நம்ம அபோர்ஷன்லாம் பண்ணுவோம் தெரியுமா, அந்த டைப் ஆஃப் மெத்தட் அந்த மெடிசனல் டெர்மினேஷன் பிரெக்னன்சின்றது வித் லீகல் சப்போர்ட்டோட பண்ணுறது. அந்த கவர்மெண்ட் லீகல் சப்போர்ட்டோட நம்ம மெடிசனல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மெடிசனல் டெர்மினேஷன் எம்டிபின்னு சொல்லுவோம். அதாவது இந்த சில பேர் வந்துட்டு குழந்தை வந்து பெண் குழந்தையா இருந்தால் கருவிலே கலைப்பாங்க இல்லையா,
அப்படி வந்துட்டு பண்ணக்கூடாது. பட் ஒருவேளை எதுக்கு லீகல் சப்போர்ட்னா எதுக்கு எம்டிபி பண்ணணும் அப்படின்னா, இப்ப அந்த அம்மாவால அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாது. அவங்க பேரண்ட்ஸால குழந்தைய பார்த்துக்க முடியாது. அந்த ஒரு கண்டிஷனு. அப்படின்னா நம்ம எம்டிபி பண்ணலாம். இல்ல அந்த குழந்தையால சர்வைவ் ஆக முடியாது. அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு டவுன் சிண்ட்ரோம் இருக்கு. ஜெனடிக்கலி சிண்ட்ரோம் இருக்கு. அப்ப அந்த குழந்தையால சர்வைவ் ஆக முடியாதுன்னா அந்த என்டிபி பண்ணலாம். அது மாதிரி நெறைய விஷயம் இருக்கு. ஒரு விஷயத்த ஒரு பெர்சனல் விஷயம். அது வந்து லீகலா இருக்கணும். அது வந்து லீகலா இருந்து கவர்ன்மெண்ட் கன்சிடர் பண்ணா மட்டும் தான் இந்த எம்டிபி வந்து பண்ண முடியும். ஓகேவா? இந்த எம்டிபி வந்து பண்ணலாமா, வேணாமா அப்படின்னு நெறைய கண்ட்ரீஸ்ல டிபேட்டடா இருக்கு. பட் இந்தியால வந்து இது பண்றாங்க. எம்டிபி வந்து லீகலைஸ் ஆக்கிட்டாங்க. எப்பன்னா 1970லே லீகலைஸ் ஆக்கிட்டாங்க. 1971ல வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எம்டிபி பண்ணலாம். வித் ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸோட நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க எம்டிபி பண்ணிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எம்டிபி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம இந்தியால வந்து லீகலைஸ் ஆக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் நெறைய கண்ட்ரில இருந்து எம்டிபி வந்து லீகலைஸ் பண்ணாம இருக்காங்க. எம்டிபினா வேற ஒண்ணுமே இல்ல, அபார்ஷன் தான் சொல்றாங்க. இப்ப நம்ம லைன் பார்த்துடலாம். இன்டென்ஷனல் வாலண்டரி டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி பிஃபோர் த ஃபுல் டேர்ம் அதாவது பாப்பா வரதுக்கு முன்னாடியே சொல்றது தான் மெடிக்கல் டெர்மினேஷன் பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் அப்சார்ப்ஷன் சொல்லணும். இன்னொரு நேம் nearly 45 to 50 billion of MTP is performed in a year all over the world. It's a 1/5 of the total population. 1/5 of the total population of the world. ஒரு வருஷத்துல 1/5 of the total population எத்தனை பேர் பிரெக்னென்ட் ஆகிறாங்களோ அதுல 1/5 வந்துட்டு என்ன பண்றாங்க, அபார்ட் பண்றாங்க. ஓகேவா? 1/5 எத்தனை பேர் பிரெக்னென்ட் ஆகிறாங்களோ அதுல 1/5 வந்துட்டு அபார்ட் பண்றாங்க அப்படின்றாங்க. whether to accept legalize MTP is not being debated upon many countries due to emotional என்னென்ன கான்செப்ட்னால எமோஷனல், எத்தனிக்கல், ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ்னால எமோஷனல், எத்தனிக்கல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ்னால இதை வந்து நம்ம லீகலைஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பெரிய டிபேட் வந்து போயிட்டு இருக்கு மேஜர் கண்ட்ரீஸ்ல. பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லீகலைஸ் எம்டிபி 1971 எம்டிபி லீகலைஸ் பண்ணிட்டாங்க வித் சம் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன். நிறைய ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் இருக்கு. அதில் யாரும் மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் சொல்லிச்சு அப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டு யாரும் இந்த பெண் குழந்தைகளை கொள்ளுவாங்க தெரியுமா, கள்ளிப்பால் கொடுத்து குழந்தை அந்த டேர்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கருவிலே கலைப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால such resistance is more important to check the indiscrimination as illegal female feticide. ஃபீமேல் ஃபெட்டிசைட்னா பெண் குழந்தைகளை கொள்றது. அது எங்க அதிகமா இருக்கு, இந்தியாவில் அதிகமா இருக்கு. which is reported high in India. ஓகே, high in India. அதுக்கு தடுக்கிறதுக்கு நம்ம என்னதான் எம்டிபிக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தாலும் இதை நம்ம அப்ரோச் பண்ற மாதிரி, நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னாங்க. ஓகேவா? எதுக்காக எம்டிபி பண்றோம்னா டு கெட் ரிட் ஆஃப் அன்வான்ட் பிரெக்னன்சி எய்தர் டியூ டு கேஷுவல் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் டியூரிங் தி காய்டஸ் ஆர் ரேப்ஸ். தேவையில்லாத பிரெக்னன்சி அவாய்ட் பண்ணு. தேவையில்லாத பிரெக்னன்சி தெரியாம வந்துச்சு ஒரு பிரெக்னன்சி. இப்போ ப்ரொடக்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணாம பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அவங்க இதுக்கப்புறமா பிரெக்னென்ட் ஆக வேணாம், நாங்கள் ஃபினான்ஷியலி ஸ்டெபிலைஸ் இல்லைன்னு நினைச்சோம். பட் சடனாக அப்படி பிரெக்னென்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த பிரெக்னென்ட் இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரேப் தான் நடந்துச்சு. ரேப் நடந்து அந்த பாப்பா அந்த அவங்க வந்துட்டு வெளியே யாருக்கிட்டுமே சொல்ல அவங்க உள்ளுக்குள்ளே வச்சிருந்தாங்க. பட் அதனால அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த எம்டிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரேப் நடந்து நம்ம என்ன பார்த்தோம், 72 மினிட்ஸ் இம்ப்ளான்டேஷன் பண்ணி ஆகணும் பார்த்தோம் 72 ஹவர்ஸில். அப்போ 72 ஹவர்ஸில் இம்ப்ளான்டேஷன் பண்ணலன்னா ஒரு வேளை லீட் டு பிரெக்னன்சி. அப்போ லீட் டு பிரெக்னன்சி நடந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த எம்டிபி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. MTP are also essential in the certain cases where continuous of pregnancy could be harmful, even a fatal either of mother or died. ஓகேவா? MTP இப்போ கூட இப்படி கூட பண்ண எப்படி பண்ணலாம்னா, இப்போ இந்த கண்டினியூஷன் இது எக்டோடாபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். இந்த கண்டினியூஷன் வந்து ஃபர்தரா மூவ் ஆன் ஆயிடுச்சுன்னா, இந்த கண்டினியூஷன் இன்னும் போயிடுச்சுன்னா அது வந்து அந்த குழந்தையோட அம்மாவே கொண்டுரும். இந்த குழந்தையே கொண்டுரும் அந்த ஒரு கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது மேலே வளர முடியாது. ஏன்னா யூட்ரஸ்ல அந்த பேக் வந்து தாங்காது. யூட்ரஸ் வந்து உங்க தாங்காது, குழந்தைய வச்சுக்க அவ்வளவு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா உங்களே அது கொண்டு வரும், உங்க குழந்தையே கொண்டு வரும். அதனால இப்பவே உங்க குழந்தைய கொண்டு தான் நல்லது அப்படின்னு சொல்றதுனால அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்துட்டு நம்ம எம்டிபி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆனா அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம எப்போ பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் 12 வாரத்துக்குள்ள அந்த உங்களுக்கு குழந்தை வேணும்னா அப்போ பண்ணியானோம். ஓகேவா? அப்போ வந்து ஈஸியாக இது பண்ண முடியும். ஓகே, நீங்க செகண்ட் ட்ரைமஸ்டர் போனீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ரிஸ்கி. அதுவே உங்க கொள்ளத்துக்கு உங்களையும் உங்க குழந்தைய கொள்றதுக்கு மிகப்பெரிய சான்ஸா இருக்கும். எப்படியும் குழந்தைய கொள்ள போறீங்க, உங்க கொள்றதுக்கு மிகப்பெரிய சான்ஸா இருக்க போகுது. இதுல செகண்ட் ட்ரைமஸ்டர் போடும்போது ஸோ எம்டிபி இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர் இன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ்ல. ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் எம்டிபி பண்றது ரொம்ப ரிஸ்கின்றாங்க. எம்டிபி ஆர் கன்சிடர்ட் ரிலேட்டிவ் சேஃப் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். இங்க கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ரிலேட்டிவ் சேஃப், அது அப் டு 12 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி. செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்சார்ப்ஷன்ஸ் ஆர் மச் மோர் ரிஸ்கியர். செகண்ட் ட்ரைமஸ்டர் மச் மோர் ரிஸ்கியர்ன்றாங்க. ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரெண்ட் அப்சர்வ்ட் இஸ் தட் majority ஆஃப் எம்டிபி ஆர் ப்ரிஃபர்ட் இல்லீகலி பை அன்குவாலிஃபைடு வாக்ஸ். அன்குவாலிஃபைடு டாக்டர்ஸ், அதாவது போலி டாக்டர்ஸால இது நிறைய பேர் பண்றாங்க. நிறைய பேர் வந்துட்டு டாக்டர்ஸ் கிட்டலாம் போனால் தன்னோட இமேஜ் என்ன இது, எஸ்பெஷலி இந்த அன்மேரேஜ் கப்பிள்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா,
அன்மேரேஜான கப்பிள்ஸ் காய்டஸ் பண்ணிப்பாங்க. காய்டஸ் பண்ணிட்டு அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அப்படி பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா டாக்டர் கிட்ட போனா சமூகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு இந்த சில இல்லீகலான சென்டர் வச்சிருப்பாங்க, கிளினிக்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அங்க போயிட்டு நம்ம கருவை கலைச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. அங்க அவங்க ப்ரொஃபஷனலா எடுத்துக்க மாட்டாங்க. அவன் போல் டாக்டர் ஆகாம போலீஸ் சர்டிஃபிகேட் அடிச்சு உட்காந்துட்டு இருப்பான். ஸோ அவங்க கிட்ட போய் கருவை கலைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க உயிரை கலைச்சிப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படிலாம் பண்ணாம குவாலிஃபைடான குவாக்ஸ் கிட்ட தான் போகணுமே சார், குவாலிஃபைடான டாக்டர் கிட்ட தான் போகணும். அன்குவாலிஃபைடான குவாக்ஸ் பார்க்கிட்டு இருப்பாங்க, போலி டாக்டர்ஸ் கிட்டலாம் போகக்கூடாது. விச் ஒன்லி அன்சேஃப் பட் குட் பி ஃபேட்டல் டு. அது என்னன்னு உங்களுக்கு சாக அடிச்சிடும். நீங்க குழந்தைய கொள்ள போய் அது உங்களே உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஓகேவா? another dangerous trend is a misuse of amino synthase. ஓகே, முன்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா amniotic fluid வந்து மிஸ்யூஸ் பண்றது. எல்லாம் குரோமோசோம் வந்துட்டு மேப்பிங் பண்ணிட்டு நம்ம ஜெனடிக் டிசார்டர் இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்காத குரோமோசோம் மேப்பிங் பண்ணுவோம். பட் அதில் நமக்கு தெரிஞ்சு என்ன ஜெண்டர்னு, பட் என்ன ஜெண்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது என்ன மிஸ்யூஸ் பண்றது, ஃபீமேலா இருந்தால் ஃபீமேலை கொண்டுறது. ஓகேங்களா? determine the sex of unborn child. Frequently the fetus is found to be female. ஓகேவா? ஃபீமேலா இருந்தா அது என்ன சொல்றது, கொண்டுறது. நம்ம மோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கோம். இட் இஸ் ஃபாலோடு பை த எம்டிபி. இஸ் டோட்டலி அகைன்ஸ்ட் வாட் இஸ் லீகல். இதனால டோட்டலி ஆல் இஸ் லீகலா இருக்கிறதுனால சில விஷயம் எம்டிபி வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப பத்திரமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம டாக்டர் கிட்டலாம் போய் கேட்டீங்கன்னா டாக்டர் தெரியும். அவர் ப்ரெக்னெண்டா இருந்தீங்கன்னா டாக்டர் தெரிஞ்சிருக்கும் அந்த குழந்தை வந்து ஆனா பெண்ணா தெரியும். பட் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்லக்கூடாது. அது நம்ம இந்தியன் லா ஆஃப் எம்டிபி ரூல்ஸ் படி இருக்கு. Such practicing should be avoided because of either dangers of both young mothers and fetus. Effective counseling and need to be avoid unprotected coitus of risk factors. ஓகேவா? இப்போ நிறைய பேர் ஏன் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் அவாய்ட் பண்ணோம்னா, ஒரு குழந்தை அன்ஹெல்த்தியா இருக்கு, அந்த குழந்தை அன்ஹெல்த்தியா இருக்கிறதுனால நம்ம எம்டிபி பண்ணி நம்ம கொள்றோம். இல்ல அம்மா அன்ஹெல்த்தியா இருக்காங்க, அந்த குழந்தைய அவங்களால பியர் பண்ண முடியாது அப்படினால எம்டிபி பண்ணி கொள்றோம். இப்போ குழந்தையும் நல்லா இருக்கு, அம்மாவும் நல்லா இருக்காங்க, பட் அந்த குழந்தை பொன் குழந்தைனால அந்த குழந்தைய நம்ம கொல்றோம் அப்படின்னா அது வந்துட்டு அவங்க அம்மா உயிருக்கு கூட ஆபத்தா இருக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க, ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் தடுத்தீங்கன்னா அது டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடலாம். ஓகேங்களா? அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. Risk factors involving abortion as well as providing more health care facilities would be reserved in the mentioned in unhealthy trend. இதெல்லாம் பண்றதுனால அன்ஹெல்தி ட்ரெண்ட்லாம் டிவைஸ் ஆகும் அப்படின்றாங்க. Effective counseling need to be avoid unprotected coitus and risk factors involved in illegal absorption as well as providing more health care facilities. more health care facilities எல்லாம் கொடுக்கணும். அவங்கள more health care facilities நல்ல அவேர்னஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. could be reverse in the mention of unhealthy trend. அதாவது unhealthy trend ரிவர்ஸ் ஆகாம பார்த்துக்கணும். could be அப்படி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம செக்சுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை பார்ப்போம். அதாவது எஸ்டிஏ. செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னா மோஸ்ட்டாக நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய டிசீஸ் என்னது, எய்ட்ஸாக தான் இருக்கு. ஓகே, எய்ட்ஸ் தான் மோஸ்ட்லி மெயின் காஸ் ஆஃப் த செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிவைஸ். அந்த நேம்ல இருக்கிறதுனால செக்சுவலியால டிரான்ஸ்மிட்டான டிவைஸ். என்னதான் நம்ம ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தா கூட செக்சுவலால தான் மெயினாக எய்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது வித் இன்ஃபெக்டட் பர்சன். அது செக்சுவல் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இது க்யூர் பண்ண முடியாது, ப்ரிவென்ட் தான் பண்ண முடியும். அந்த ஒரே விஷயம் அவேர்னஸ் மட்டும்தான். இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் டிசீசஸ் விச் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அ செக்சுவல் இன்டர்கோர்ஸ். செக்சுவல் இன்டர்கோர்ஸ்னால நடக்கிறது ஆர் கால்ட் அஸ் செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிவைஸ். இல்லை செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். டிசீஸ் டிவைஸ் டிசீஸ் ஆர் வெனரல் டிசீஸ் சொல்லுவோம். வெனரல் டிசீஸ் இன்னொரு பேர் வந்து வெனரல் டிசீஸ் சொல்லுவோம். ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இதெல்லாம் டேர்ம்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரே டேர்ம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்னென்ன சொல்றாங்க, செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், வெனரல் டிசீஸ், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஆர்டிஐ. அது என்னென்ன ரீப்ரொடக்டிவ் இன்ஃபெக்ஷன் இருக்கு, என்னென்ன இன்ஃபெக்ஷன் இருக்கு, இது இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இதுதான். கொனோர்பியா, ஸ்னிஃபில்ஸ், ஜெனட்டியல் ஹெர்ப்ஸ், கிளமேடியாஸ், ஜெனட்டியல் வான்ஸ், ட்ரைகோமேனியாசிஸ், ஹெப்பாடைட்டிஸ் பி, அதுக்கப்புறமா எய்ட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னது, இந்த பேஸ்ல இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ கொனோர்பியா, சிஃபில்ஸ், ஜெனட்டியல் ஹெர்ப்ஸ், கிளமேடியாஸ், ஜெனட்டியல் வான்ஸ், ட்ரைகோமேனியாஸ், ஹெப்பாடைட்டிஸ் பி, இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வைரஸ் எல்லாம், இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் நமக்கு செக்சுவல் டிரான்ஸ்மிட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியுது அப்படின்னாங்க, இன்க்ளூடிங் எய்ட்ஸ். The most discussed infection in the recent years, HIV. இது HIV leading to AIDS is the same common of STI. ஓகே, அதோட என்னது செக்சுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ல ஒன்று தான் அப்படின்றாங்க. Among these HIV infection, the most dangerous and is discussed in the disease of chapter 7 நம்ம படிச்சிருப்போம். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல வந்துட்டு நம்ம எய்ட்ஸ் வந்து ஃபுல்லாக படிப்போம். பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமாங் திஸ்ல வந்துட்டு எய்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர், HIV தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது, விச் கேன் காசஸ் அ ஃபேட்டல் டு. ஃபேட்டல்னா சாவடம், உயிரை கொள்ளும் நோய்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? அதுதான். Some of these infections like hepatitis B and HIV can also be transmitted by sharing. hepatitis B யும் HIV எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, ஷேரிங் இன்ஜெக்ஷன் நீடில்ஸ், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறது, கரெக்டான க்ளீனாக இல்லாமல் இல்லை புதுசாக யூஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்போ இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து ஷேர் பண்ணிட்டே இருக்குது. இப்போ ஒரு ஆளுக்கு எய்ட்ஸ் இருக்குது, அவங்க ஒரு சர்ஜிக்கல் நீடில் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுவே நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டோம்னா அவனுக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான் அப்படின்றது.
அதான் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பிளட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது இந்த பிளட் சென்டரில் வந்துட்டு அடிபட்டு போயிட்டாங்க. பட் பிளட் அவங்க வந்து செக் பண்ணாமல் பிளட் வச்சிருந்தாங்கன்னா அந்த பிளட்டுக்குள்ளே எய்ட்ஸ் கான்டென்ட் இருந்துச்சுன்னா அந்த பிளட் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது வந்து பிளட் வந்து இதாக எய்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல ட்ரான்ஸ்ஃபர் ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. அண்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்டிவ் மதர்ஸ் அண்ட் ஃபீட்டஸ் டூ. அம்மா கிட்ட வெயிட்ஸ் இருந்துச்சுன்னா குழந்தைகிட்டையும் எய்ட்ஸ் இருக்க போகுது. ஓகேவா. எக்ஸப்ட் ஃபார் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, general herbs and HIV infection and other diseases are commonly curable if detected early and treated properly. Except என்னென்ன except hepatitis B, genital herbs and HIV. இந்த மூணையும் தவிர மிச்ச எல்லா கியூரும் மிச்ச எல்லா டிசீஸுமே நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா கியூர் பண்ண முடியும். பட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், ஹெச்ஐவி நம்ம கிளியர் பண்ணவே முடியாது. அதுக்கு பெஸ்ட் ப்ரிவென்ஷன் வந்து அவேர்னஸ் தான், வராமல் தடுத்துக்கணும், அவ்வளோதான். early symptoms of most of these minor and include itching and fluid discharge. Okay, early symptoms, இதோட early symptoms எப்படி இருக்கணும்? HIV early symptoms எப்படி இருக்குன்னா itching-ஆ இருக்கும், fluid வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், ஸ்லைட் பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். இந்த ஜெனிட்டல் ரீஜன் வந்து ஸ்லைட் பெயின் ஸ்வெல்லிங்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் இனிஷியல் ஆஃப் சிம்டம்ஸ். இந்த இதில் வந்துட்டு ஏன் இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் உங்கள் சிம்டம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா. அப்போ உங்களுக்கு சிம்டம்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டை அவாய்ட் பண்ணுவீங்க. ஓகே. உங்களுக்கு முன்னாடியே நிறைய சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடி டாக்டர் பார்ப்பீங்க, டாக்டர் வந்து ஏதாவது இது கொடுப்பாரு. பட் உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்கனால ரொம்ப சிவியர் ஸ்டேஜுக்கு அப்புறமா சிம்டம்ஸ் வரது, ரொம்ப ஹையான சிம்டம்ஸ் வரதுனால தான் இது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட்டிங் டிசீஸாக இருக்குது அப்படின்றாங்க. மே ரிமைன் அன்ஐடென்டிஃபைட் for long. ஓகே. சிம்டம்ஸ் வந்து ரிமைன் அன்ஐடென்டிஃபைட் for long அப்படின்றாங்க. அந்த சிம்டம்ஸ் வந்து அவ்வளோ தெரியாது, இந்த நோயோட ஸ்பெஷாலிட்டியே இந்த சிம்டம்ஸ் வந்து அவ்வளோ தெரியாது அப்படின்றாங்க. absence or less significant symptoms is the early stages. அதாவது early stages of infection. அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு நோய் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க செக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா சிம்டம்ஸ் எதுவும் இல்லாதனால அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கான். அண்ட் சோஷியல் ஸ்டிக்மா டு அட்டாச் டு எஸ்டிசி. இது ஒன்று இதுதான். சமூகம் என்ன பேசும், எனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு நினைச்சா சமூகம் என்ன பண்ணும், சமூகம் ஒதுக்கி வச்சிடாதா, சரி 4 பேர் 4 தான் பேசுவான், ஐயோ எய்ட்ஸா ஐயோ அப்படின்னு பேச மாட்டாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறதுனால தான் அவன் வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்றான். deter the infected person from going to timely detection and proper treatment. இது வந்து என்ன பண்ணுது, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் டைம்லி டிடெக்ஷன் டிலே பண்ணுது அப்படின்றாங்க. this could be lead complication later. இது வந்து காம்ப்ளிகேஷன் லீட் பண்ணிடும். which include the pelvic inflammatory. அந்த வயிறுக்கும் தொடைப்படும் அந்த பெல்விக் இடுப்பு ரீஜனில் இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் நடக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், PIDன்னு சொல்லுவோம். அபார்ஷன், ஸ்டில்ட் பிரெத், எக்டோடாபிக் பிரெக்னன்சி. எக்டோடாபிக் பிரெக்னன்சி நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இந்த பிரெக்னன்சி வந்து ஒருவேளை லீட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆர்கன் சிஸ்டமே டெவலப் பண்ணிடும். இந்த பிரெக்னன்சி ஒருவேளை அந்த பிரெக்னன்சி வந்துட்டு கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபீட்டஸ் வந்து வெளியே வந்துச்சு, இல்லை யூட்ரஸில் வந்துச்சு அப்படின்னா, ஆம்புலேருந்து யூட்ரஸில் வந்துச்சு அப்படின்னு பிளாஸ்டோசிஸில் இம்ப்ளான்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சின்னா அது வந்து அடுத்த இருக்கிற ஆர்கனே கொள்ற அளவுக்கு இதாக மாறிடும் அப்படின்றாங்க. infertility or even cancer reproductive tract. Cancer reproductive tract வந்து கேன்சர் கூட இது பண்ணலாம். STI is a major threat of the healthy society. Healthy society மேஜர் threat வந்து STI தான். therefore prevention of early detection, அது curable, most ஆன இதுல curable இல்ல, prevention தான் இருக்கு. early detection is a cure of the disease or the prime consideration. அதான் ரொம்ப prime, அதான் only way கூட. அந்த எய்ட்ஸ்க்குலாம் அதான் only way கூட, prime மட்டும் இல்ல, அதான் only way கூட. though all personally are vulnerable disease there, இன்சிடென்ட்ஸ் ஆர் ரிப்போர்ட் இன் வெரி ஹை அமாங் த பர்சன்ஸ். எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பர்சன்ஸ்னா 15 to 24 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும். அதாவது எங்கள் வயசுல தான், நம்ம வயசுல இருக்கிற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான டிசீஸ் வந்து வெரி ஹையாக பார்க்க முடியும் அப்படின்றாங்க. அக்கார்டிங் டு ரேஷியோ பொறுத்த வரைக்கும். ஏஜ் குரூப் ஆஃப் விச் யூ ஆல்சோ பிலாங், நம்மளால தான். there is no reason to panic. அதனால பேனிக்லாம் ஆக வேணாம். பட் என்ன பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம். எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்னு ஒரு 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், அவாய்ட் காய்டஸ், அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர். சரியாக கூட செக்ஸ் வச்சுக்காதீங்க, மல்டிபிள் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் கூட செக்ஸ் வச்சுக்காதீங்க, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், நீங்க செக்ஸ் வச்சுக்கும்போது காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் வைங்க. ஓகேவா. ஆல்வேஸ் ட்ரை டு யூஸ் காண்டம் டியூரிங் காய்டஸ். தேர்ட் ஸ்டெப், ஒரு வேளை உங்களுக்கு வந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் டாக்டர் போய் ப்ரிவென்ட் பண்ணுங்க. அது மாதிரி தள்ளி நிக்காதீங்க, அது இன்னும் ஃபர்தர் டிலேவை தான் உங்களுக்கு கான்செப்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகேவா. இன் கேஸ் ஆஃப் டவுட் ஒன் ஷுட் கோ டு குவாலிஃபைட் டாக்டர்ஸ் ஃபார் ஏர்லியஸ்ட் டிடெக்ஷன் அண்ட் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் அண்ட் டயக்னோசிஸ் வித் இன்ஃபெக்ஷன். ஓகேவா. ஒரு வேளை நீங்க கம்ப்ளீட் டயக்னோசிஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்நாள் ஃபுல்லமா அந்த மெடிசனாலேயே உங்களை கியூர் பண்ண முடியாது எய்ட்ஸை, பட் உங்களால் வாழ முடியும், எய்ட்ஸோட வாழ முடியும். எப்படிதான் ஒரு சர்டன் வயசு இப்போ நீங்கள் இப்போ ட்ரீட் பண்ணாமல் போனீங்கன்னா 2 வருஷம் செத்துருவீங்க. ஒரு நீங்கள் ட்ரீட் பண்ணீங்கன்னா ஒரு 10 to 15 years வரைக்கும் இருந்து நீங்கள் சாகலாம். ஓகேங்களா. ஸோ அந்த லாங் லைஃபை நீங்கள் கியூர் இன்ஃபெக்ஷன் ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எய்ட்ஸால் அப்படி போக முடியும் அப்படின்னாங்க. ஓகேவா. அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நிறைய மல்டிபிள் பார்ட்னர்ஸோட செர்ச் பண்ணுறதை நிறுத்தணும், தெரியாத பார்ட்னர்ஸோட செர்ச் பண்ண நிறுத்தணும். அப்படி பண்ணால் கூட என்ன பண்ணணும், வித் ப்ரொடெக்ஷனோட பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வேளை உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே டிடெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. டயக்னோசிஸ் பண்ணிடணும். அடுத்தது கண்டிஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஃபர்டிலிட்டி. இன்ஃபர்டிலிட்டினா ஒண்ணுமே இல்லை, குழந்தை முன்னாடி சொல்ல பார்த்தீங்கன்னா குழந்தை பத்துக்க முடியல
அந்த மாதிரி என்ன கண்டிஷன் என்ன சொல்லணும்னா ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. செக்சுவல் காய்டஸ் பண்ணது கூடவா குழந்தை பெற்றுக்க முடியல அரௌண்ட் 2 இயர்ஸ். நீங்க டைம் பீரியட் கொடுத்துருக்க மாட்டாங்க. சம்மரில் தான் டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. 2 வருஷமா செக்சுவல் காய்டஸ் பண்ணிட்டு கூட அவனால குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்றது அந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவோம். அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம நாட்டு ஃபுல்லாக ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய இருக்கு. ஐஸ்வர்யா வந்தாம் எங்களுக்கும் ஒரு குழந்தைன்னு படுத்து பார்த்துருப்பீங்களா? ஓகே, அந்த மாதிரி நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு. அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்ல என்னென்னலாம் சொல்றாங்க, என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன மெடிகேஷன்லாம் கொடுக்காங்க அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துடலாம். ஓகேவா? Infertility. Discuss on the reproductive health is incompletely without mention infertility. Reproductive health பத்தி பேசும்போது infertility பேசாம இருக்க முடியாதுன்றாங்க. A large number of couples all over the world. இன்னைக்கு இந்தியாவில் கூட மிகப்பெரிய ஒரு ஃபேஸிங் த கிரைம்ஸ் இதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இன்ஃபெர்டிலிட்டி கண்டிஷன் தான். மோஸ்ட்டாக அந்த மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஃபெர்டிலிட்டி கம்மியாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அன்வான்ட் ஃபுட்ஸ் இல்லை அன்வான்ட் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் மாறுறதுனால பொல்யூஷன்லாம் இதானதுனால நமக்கு என்னது ஃபெர்டிலிட்டி கமிஷன் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க சொல்லுவோம். A large number of couples are all over the world, including India, are infertility that is unable to produce children in spite of unprotected sexual copulation. எதுவுமே எந்த ப்ரொடெக்ஷனும் யூஸ் பண்ணாமல் செக்சுவல் காய்டேஷன் பண்ணி கூட அவங்களால குழந்தைய பெற்றுக்க முடியல ஈவன் ஆஃப்டர் 2 years. இயர்ஸ் ரொம்ப முக்கியம். The reason for this could be many physical, congenital disease, drug, immunologicals or even psychologicals. ஸ்ட்ரெஸ்ஸால கூட இன்ஃபெர்டிலிட்டி வராமல் இருக்கலாம். ஓகேங்களா? இன்ஃபெர்டிலிட்டி கண்டிஷன் வரலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய ரீசன்ஸ் வந்து வேரியஸ் இருக்கு. In India, often females is blamed for the couple of being childless. ஓகேவா? கப்புள்ஸில் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு முன்னாடி சொல்லுவாங்க ஓகேவா, மலடுன்னு சொல்லுவாங்க. ஃபீமேல்ஸ் வந்து மலடுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டான குழந்தைய வந்து கொடுக்க முடியல மலடுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அது வந்து இந்தியாவில் வந்துட்டு மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் மேலுக்கும் இன்ஃபெர்டிலிட்டி கண்டிஷன் இருக்குது, மேலுக்கும் இருக்குது ஃபீமேலுக்கும் இன்ஃபெர்டிலிட்டி கண்டிஷன் இருக்குது அப்படின்றாங்க. லைஸ் இந்த மேல் பார்ட்னர்ஸ் டூ ஸ்பெஷலைஸ்ட் ஹெல்த் கேர்ஸ் இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ். இப்போ நம்ம இன்ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஐஸ்வர்யா வந்து நிறைய இருக்கு இல்லையா? IVFன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் இருக்குன்னு could be help in diagnosis and correct treatment of the some of the disorders and enable this couple to have a child. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் போனீங்கன்னா அவங்க கரெக்டாக டயக்னோஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இங்கே தான் பிரச்சனை, உங்கள் சைகோட்ல பிரச்சனை, உங்கள் எம்ப்ரோட தான் பிரச்சனை, உங்கள் எஜாக்குலேஷனில் தான் பிரச்சனை, உங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறதுலாம் பிரச்சனை அப்படின்றது அவங்க கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கான ஓவர் கம் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் மெடிகேஷன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. However, where such corrections are not possible, the couples could be assisted to have children to have specific techniques commonly known as assistance protective techniques, ARTன்னு சொல்லுவோம். அசிஸ்டன்ட் ப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ். இன்வெட்ரோ கண்டிஷன், இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன் தான் ஒன்றும் இல்லை, லேபில் இந்த டெஸ்ட் டியூப் பேபிஸ் எல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்வைட்ரோனா லேப் இல்லையா. இப்போ இன்வைட்ரோ ஃபெர்டிலைசேஷன்னா IVF இதுதான் காமனாக பண்ணக்கூடியது. டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவோம். அவுட் சைட் த பாடி இது ஆல்மோஸ்ட் சிமிலர் கண்டிஷன் தட் இஸ் அ பாடி, ஆல்மோஸ்ட் சிமிலர் கண்டிஷன் ஆஸ் தட் இன் அ பாடி ஃபாலோட் பை த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மோஸ்ட் இந்த டெஸ்ட் டியூப்ல வெளியே நடக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், டெஸ்ட் டியூப் சொல்கிறோம். இட்ஸ் ஒன் ஆஃப் சச் மெத்தட். இன் திஸ் மெத்தட் ப்ராப்பர்லி known as a test tube baby program, ஓவா ஆஃப் த வைஃப் டோனர் ஒன்று டோனர்லேருந்து ஓவம் எடுப்பாங்க, இல்லை டோனர் கிட்ட இருந்து ஸ்பெர்ம் எடுப்பாங்க. இப்போ மேல் தான் ஃபெர்டிலிட்டியாக இருக்காங்க, ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டியாக இருந்தாங்கன்னா வேற ஒரு ஃபீமேல் கிட்ட இருந்து ஓவம் எடுப்பாங்க. இப்போ மேல் இன்ஃபெர்டிலிட்டியாக இருக்காங்க, ஃபீமேல் ஃபெர்டிலிட்டியாக இருக்காங்கன்னா வேற ஒரு மேல் கிட்ட இருந்து ஸ்பெர்ம் எடுப்பாங்க. அப்படி எடுத்து எஜாக்குலேட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த இன்வெட்ரோ கண்டிஷன்ஸ். இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஆல் கலெக்டட் ஃப்ரம் த இன்டியூஸ்ட் ஃப்ரம் த ஜைகோட் அண்டர் த சிமுலேட்டர் கண்டிஷன்ஸ் இன் லெபார்டரியில் நடக்குது. ஓகேவா? அதனால என்ன சொல்கிறோம், இன்வைட்ரோ கண்டிஷன். The zygote are early embryos with up to 8 blastomeres could be then transferred into a fallopian tube. அது வந்து fallopian tube தான் நம்ம fallopian tube ஆம்ப்ல தான் இது நடக்குது, அதுல இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அது எம்ப்ரியோ டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் எம்ப்ரியோ ரெண்டுமே ஃபியூஸ் ஆயிடுச்சு, ஃபெர்டிலைசேஷன் வெளியே நடந்துட்டு சீமன் எடுத்தாங்க, ஓவம் எடுத்தாங்க, ரெண்டுமே ஃபெர்டிலைசேஷன் வெளியே நடந்ததுக்கு அப்புறமா அது ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறமா அது எம்ப்ரியோ வந்துட்டு உள்ள வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. வெஜனா ஒலிவா. ஓகேவா? அதை நம்ம என்ன ரெஃபர் பண்ணோம்னா ஜிப்ட்னு ரெஃபர் பண்ணோம். ஜைகோட் இன்ட்ரோ ஃபெலோப்பியன் டியூப் ட்ரான்ஸ்ஃபர். அது பேர்ல இருக்கு, ஜைகோட்டை இன்சைடு ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஜைகோட்டுவை வந்து என்ன பண்றாங்க, ஃபெலோப்பியன் டியூப்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப் ட்ரான்ஸ்ஃபர், அதான் பேரு. ஜிப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி, அது பேர்ல இருக்கு. அந்த டேர்ம் கான்செப்ட் புரிஞ்சா போதும். And embryo with more than 8 blastomeres into the uterus, more than 8 blastomeres in the uterus என்ன சொன்னோம், intrauterine transfer. uterine transferல intrauterine சொன்னா யூட்ரைனுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூட்ரஸ்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்றது to complete the further development. இது வந்து further development கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்றாங்க. embryos formed into in vivo fertilization. in vitroல in vivo fertilization என்னது, fusion of gametes within the female gametes. ஓகேவா? அதாவது in vitro என்னதுன்னா
மேல்லேருந்து எடுத்துக்கிறாங்க, ஃபீமேலேருந்து எடுத்துக்கிறாங்க, லெபார்ட்டரியில் ஃபியூஸ் பண்ணுறாங்க. பட் இது அப்படி இல்லை. இன் வைவோன்றது மேல்லேருந்து எடுத்துட்டு ஃபீமேலுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபியூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஓகே, இன்ஜெக்ஷன் இன்செமினேஷன் மூலியமாக ஃபியூஸ் பண்ண வைக்கிறாங்க. அந்த டேர்மை நம்ம என்ன சொல்கிறோம்னா இன் வைவோன்னு சொல்கிறோம். இன் வெட்ரோனா லெபார்ட்டரியில், இன் வைவோனா ஃபீமேலுக்குள்ள. ஓகேங்களா? could be a such a transfer to assist the female who cannot கன்சீவ் ஆகாத ஃபீமேல்ஸ். ஓகே, என்னால் கன்சீவ் ஆக முடியாது அப்படின்னு இருக்கிற ஃபீமேல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு இந்த இன்செமினேஷன் மூலியமாக கன்சீவ் ஆக்க முடியும். ஓகேங்களா? அதான் என்ன சொல்றாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓவம் கலெக்டர் ஃப்ரம் த டோனர். ஒரு டோனர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓவம் இந்த ஃபெலோப்பியன் டியூப் என்ன சொல்றாங்க, கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப். அப்போ இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ள என்ன அனுப்புறாங்க, கேமெட்ஸ், மேல் கேமெட்ஸ் அனுப்பாங்க. ஓகேங்களா? இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப் or another female who cannot produce one but can produce suitable environment for fertilizations or further development is another methods of attempt. அதாவது அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபெர்டிலைசேஷன் மட்டும் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு அவங்களால ஃபெர்டிலைசேஷன் மட்டும் நடக்காது, பட் அவங்களால குழந்தைய பெற்றுக்க முடியும் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் வேற எதுவும் நடந்துட்டு அவங்க வந்து இன்செமினேட் பண்ணாங்க. சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த டேர்ம் ஆஃப் கான்செப்ட்ல பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். Intracytoplasmic sperm injection என்னதுன்னா ICSI is another specialized program. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. Intracytoplasmic sperm injection இந்த என்னது, is another specialized program produced to form a embryo in the laboratory with help of the sperm, which is sperm is directly injected into a ovum. Sperm வந்து directly injected into ovum இந்த laboratory நடக்குது. அது நம்ம என்ன சொல்றோம், அதுல பேர் இருக்கு சைட்டோபிளாஸ்மில் இன்சர்ட் பண்ண இதை ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். Infertility cases either due to inability of male partners or inseminated or female due to the very low sperm counts. அவங்க sperm counts வந்து லோவா இருக்கிறதுனால, வெரி லோ sperm counts இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்விம் பண்ணி எங்க ரீச் பண்ண முடியாது, ஃபெலோப்பியன் டியூப் ரீச் பண்ணிட்டு அங்கே ஓவம் மீட் பண்ண முடியாது, அந்த கண்டிஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு பண்ணக்கூடியது. இன் சச் அஸ் எஜாகுலேஷன், இல்லை எஜாகுலேஷன் கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியல, அவங்களால பண்ண முடியுது. குட் பி அ கரெக்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். அவங்களால பண்ண முடியலன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் அவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபீமேல் இது ஜெனிடாலியாக்குள்ள வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் அவங்க இன்ஜெக்ட் பண்ணதுனால அது வந்து முட்டிலேஷன் சர்னு போயிடும். ஓகே, அவங்களோட ஸ்பெர்மா தான் இருக்கும், அவங்களோட ஓவமா தான் இருக்கும், பட் அவங்களோட ஸ்பெர்ம் வந்துட்டு அவங்க ரீச் பண்ண மாட்டேங்குது, ஓவம் ரீச் பண்ண மாட்டேங்குதுன்னா அவங்களோட ஸ்பெர்மை எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேட் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேட் பண்ணும்போது அது போய் ரீச் ஆகும், அங்கே போய் ஃபியூஸ் ஆகி பிரெக்னென்ட் ஆகிறது சான்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. டெக்னிக் இன் திஸ் டெக்னிக் the semen is collected either from the husband or healthy donor. மோஸ்ட்டாக ஹஸ்பண்ட்லேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க, பட் ஹெல்த்தி டோனர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. தாராள பிரபலம் படம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். Introduce either into a vagina or into a uterus. It is called as a intrauterine insemination. இதான் சொல்றோம் intrauterine insemination. ஏன்னா வெஜினாக்குள்ளே யூட்ரஸ்க்குள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணி விடுவோம். இந்த ஸ்பெர்ம் வந்து டைரக்டா போயிட்டு ஓவமோட ஃபியூஸ் ஆகும். ஓவமோட ஃபியூஸ் ஆகி என்ன நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் நடந்துட்டு பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது எம்பிரியோவை டெவலப் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? தோ ஆப்ஷன்ஸ் ஆர் மெனி. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்குள்ள பண்ண ஒரு கண்டிஷனுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல் திஸ் டெக்னிக் ரிக்வயர்ஸ் ஹை எக்ஸ்ட்ரீம் லெவல் ப்ரிஷியஸ் ஹேண்ட்லிங். இது ரொம்ப ஹை லெவல் ப்ரிஷியஸ் ஹேண்ட்லிங்காக இருக்கணும். ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும். இல்லை ரொம்ப நிறைய ஒரு இன்ஜெக்ஷன்லாம் அவ்வளோ காஸ்டிங்காக இருக்கும், இல்லை அந்த எக்யூப்மெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேவா? அதான் சொல்ல வராங்க. ப்ரிசைஸ்லி ஹேண்ட்லிங்காக இருக்கணும், ரொம்ப கான்ஷியஸ் ஹேண்டில் பண்ணணும். அது ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஓகேவா? ரொம்ப காஸ்ட் கட்டிங்காக இருக்காது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். Therefore, these facilities are present available only in the few centers in the country. அதனால நிறைய ரொம்ப காசு இருக்கிறதுனால few centersல மட்டும் தான் இருக்கும். பணக்கார மட்டும் தான் பண்ண முடியும், ஏழை பண்ண முடியாது. நார்மல் கான்செப்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இந்தியாவில் என்ன இருக்கு, காசு இருந்தால் எல்லாம் வேணா பண்ணலாம், காசு இல்லைன்னா ஒன்று கூட பண்ண முடியாது. ஓகேவா? உனக்கு காசு இருந்தால் நீ எல்லாருக்கும் இந்த ஒன்றும் பண்ண மாட்டேன், உங்கள்கிட்ட காசு இல்லைனா யாருமே உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். Therefore, these facilities are precise only for available for few countries in India, only for the large peoples. Obviously, their benefits is affordable for the only limited number of peoples. And number of peoples, ரிச்சான பீப்புள்ஸ் மட்டும் தான் அந்த லிமிடேஷன் இருக்கு. இதனால என்னென்ன பேரியர்ஸ் வருது அப்படின்னா, இமோஷனல், ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்சோ டிட்டர்மைன்ஸ் த அடாப்ஷன் ஆஃப் திஸ் மெத்தட். ஓகேவா? சில பேர் ரிலீஜியஸாக எதிர்ப்பாங்க, சில பேர் இமோஷனல்ஸாக இருப்பாங்க. அது எப்படி வேற ஒரு ஆள் ஸ்பெர்ம் எடுத்து நம்ம சொல்றது, இல்லை வேற ஒரு ஓம் எடுத்து நம்ம எப்படி ஃபியூஸ் பண்றது, அப்போ ஏன் குழந்தை இல்லாமல் ஆயிடுமே, அவங்க அப்படி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மெத்தட் பண்ணுவாங்க, குழந்தை இருந்தால் போதும். பட் இந்த மாதிரி இமோஷனலாகவும் ரிலீஜியஸாகவும் சோஷியலாகவும் திங்க் பண்ணுறாங்க, இப்படி ஃபீல் பண்ணுறது அது கூட ஒரு பேரியர்னு சொல்றாங்க. Since the ultimate aim of these procedures to have a child, இவங்களோட அல்டிமேட் எய்ம் என்னது, ஒரு குழந்தை வேணும்ன்றது. ஓகேவா? அதை எப்படி எய்ம் பண்ணலாம் அப்படின்னா, இந்தியா we have so many orphan and destitute children. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய அனாதை குழந்தைங்க, டிஸ்டிடியூட் சில்ட்ரன், அடுத்த வேலைக்கு வழி இல்லாத குழந்தைங்க, அடுத்த வேலை அவங்க சாப்பிடலாம் இறந்து போறாங்க, அந்த மாதிரி குழந்தைங்க நிறைய இருக்காங்க இந்தியாவில். ஓகேவா? அப்போ இவங்க ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ஒருவேளை இன்ஃபெர்டிலிட்டி இருந்தால் கூட இவங்க ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டுனா அவங்க பேரண்ட்டுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரப்போகுது, ரொம்ப கஷ்டப்படணும், இது பண்ணணும். அப்போ அவங்க இன்ஃபெர்டிலிட்டியாக இருக்கும்போது நம்ம இந்தியாவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, இது லீகலாக சப்போர்ட் பண்ணுது. அதான் சொல்லுவாங்க. ஓகேவா? would probably to survive until the maturity unless taken care of. Our laws also permit legal adoption.
லீகல் அடாப்ஷனா நம்ம லாவே நம்ம பெர்மிட் பண்ணும்போது அண்ட் இட் இஸ் ஆஸ் எட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மெத்தட் ஆஃப் கப்புள்ஸ் லுக்கிங் ஃபார் பேரண்ட். அது ஒன்று ஒரு பிக்கஸ்ட் மெத்தடா இருக்கும். இப்போ கப்புள் ஒரு அம்மா ஒரு கப்புள்ஸ் வந்து ஒரு பேரண்டாவை பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவங்க இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன்ல இருக்காங்கன்னா அவங்க அது ஒரு வளர்த்து எடுக்கிறது தத்தெடுக்கிறது வந்து ரொம்ப கண்டிஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அவங்க பேரண்ட்டுக்கு கஷ்டமா இருக்காது. ஏன்னா இப்படிலாம் பண்ணி கஷ்டப்படுறத விட ஒரு அனாதை குழந்தைங்க அதாவது மெச்சூரிட்டி கூட தாண்ட மாட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட் குழந்தைங்கன்னா இப்போ அடுத்த வேலை சாப்பிடல அவங்க அடலசன்ஸ் ஸ்டேஜ் கூட ரீச் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க குழந்தைங்க நீங்க தத்து எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு பேரண்ட் வந்து நீங்களும் நல்லா வாழலாம், அந்த குழந்தையும் நல்லா வாழும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவில் நிறைய ஆப்ஷன் இருக்கு விச் இஸ் லீகலி பெர்மிட்டட் கூட அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாம் தான் இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஆஸ் மோஸ்ட் ஆஸ் பாசிபிள் லைன் பை லைன் வந்து ஃபுல்லா சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். மோஸ்ட் அந்த ட்ரையான சப்ஜெக்ட் சொல்லுவோம். ஏன் ட்ரையான சப்ஜெக்ட்னா ஜஸ்ட் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக டயக்ராம் கூட பேஸ்ல இருக்காது. பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஸ். அசெஷன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரொம்ப கேட்கக்கூடிய ஒரு டைப்ல தான் இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ன்றது. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒன் ஷாட் மாஸ்டர் கிளாஸ் சீரிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வேதாந்த நீ தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, see you then.